யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அருளும் சமாதானமும் நாம் ஓடுகிற இந்த புது சிருஷ்டியின் ஓட்டத்தில் இன்னும் மேன்மேலும் நம்மை பலன்படுத்தி திடன்படுத்தி நம்மை வழிநடத்துமாறு வேண்டி இன்றையோட பாடத்தின் தியானத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். அது மட்டும் இல்லாம எச்எல் சபையார் உடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம தியானத்துக்கென்று தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு வசனம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது ஐசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்னொரு முறை வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இங்க ஒரு 3 விஷயம் ஒன்று பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன நம்ம பார்க்க போறோம்னா அமிட்ஸ் த ட்ரிபுலேஷன்ஸ், இன்னல்களின் மத்தியில். இன்னல்களை நம்ம சந்தித்து இருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில? இல்ல வெறும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை சந்திச்சு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது அதிகமா நம்ம சந்திச்சிருக்கிறது எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னல்கள் தானே, இல்லைங்களா? ஸோ ஏன் இந்த இன்னல்களை நம்ம அதிகமா நம்ம சந்திச்சிருக்கிறோம்? ஒரு சந்தோஷம் சமாதானத்தை விட இன்னல்களை நம்ம எப்படி அதிகமா நம்ம சந்திச்சிருக்கிறோம், இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்விதான். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம், இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் பாவத்தோடைய விளைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பாவம் செய்திருக்கிறோம், நம்மளோட பாவம் என்ன, இது நம்ம என்ன பண்றது இல்லைன்னா தியானத்துக்குள்ளாம அறியாம நம்ம இருக்கிற அந்த இன்னல்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இன்னல் நம்மள சூழ்ந்து இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்றது இல்லைன்னா அது நம்ம பார்க்கறதுல நம்ம அறியறதுல அது என்னன்னாக்கா நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் தேடிக்கிறோம், நம்ம ஒளிஞ்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம ரியலைஸ் பண்றதுல நம்மளுடைய பாவத்தை, இல்லைங்களா? அது பாவத்தோட விளைவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு இன்னல்கள் கஷ்டங்க துன்பங்க நம்ம வாழ்க்கையில வர்றதை பத்தி நம்ம என்ன பண்ணலன்னா இன்னைக்கு நம்ம தியானம் பண்றதுல இப்ப நம்ம தியானிக்கிற ஒரு இன்னல்கள் ஒரு கஷ்டம் துன்பம் அப்படின்னு நம்ம இங்க பேசும் பொழுது அது எதுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புறம்பாய் இருக்கிற இந்த மனுஷனுக்கு இல்ல, யாருக்குன்னு சொல்லும் பொழுது புது சிருஷ்டியா இருக்கிறவர். அப்ப நாம புது சிருஷ்டியா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நம்ம புது சிருஷ்டியானா அவள அப்ப நம்ம புது சிருஷ்டினோட வளர்ச்சியில நம்ம இருக்கிறோம். எப்போ அந்த புது சிருஷ்டி வளர்ந்துருச்சோம் இந்த மாம்சத்துக்கு என்ன இல்லைனாக்கா வேலை இல்லை, இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த புது சிருஷ்டிக்குள்ள நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பார்க்குறோம் தினந்தோறும் என்ன பண்றாங்கன்னாக்கா தேவனுடைய தூதர்கள் தேவனுடைய மத்தியில் என்ன பண்றாங்கன்னா பிரசனிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறோம் அது பத்தி இல்ல, என்ன சொல்றாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு புது சிருஷ்டியோட வளர்ச்சியை காண்பிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப தேவன் நம்மளுடைய பாவத்தை பாக்குறதுல அப்ப தேவன் நம்மள என்னத்தை கவனிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய குமாரன் ஆகிய சிந்தை அது நமக்குள்ள எவ்வளவு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாருனாக்கா பாக்குறார். இன்னைக்கு நம்மளுக்கு தருகின்ற எல்லா போஷிப்பு நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளை பார்க்குறோம். தேவன் என்ன பண்றாருன்னா நம்மள கைவிடுறதுல நம்மளுக்கு எல்லாமே என்ன பண்றாருனாக்கா போஷித்து வரார். ஏன் அவர் போஷிக்கிறார், ஏன் பராமரிக்கிறார்னு பார்க்கும்போது உலகமே அவர் படிச்சது தான். அவர் இந்த உலகத்தையே படிச்சிருந்தாலும் ஆனா அவர் அறியாம இருக்கிற ஜனங்கள் அதிகம். ஆனாலும் அவங்கள என்ன பண்றாருனாக்கா தேவன் போஷிக்கிறாரு பராமரிக்கிறார் வழி நடத்துறார். ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் படிச்சவர். அதே போஷிப்பு நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்க்கும்போது இல்ல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு போஷிக்கிறார். ஆனா நமக்கு போஷிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு என்ன கிடைக்குதுனாக்கா ப்ரொடெக்ஷன், ஒரு பராமரிப்பு கிடைக்குது. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மண் பாண்டத்துல நம்ம என்ன சுமந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பொக்கிஷம். எது அந்த பொக்கிஷம் சொல்லும்போது புது சிருஷ்டி. அப்போ இந்த புது சிருஷ்டியை வளர்க்க வளர்க்க நம்ம அநேக இன்னல்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. இப்ப நம்ம ஸ்விம்மிங் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஸ்விம்மிங் ஆப்போசிட் நம்ம ஸ்விம் பண்ண எப்படி இருக்கும்? அப்ப தண்ணி ஓட்டம் ஓடுது, தண்ணி ஓடும்போது அந்த தண்ணி எப்படி ஓடுதோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்விம் பண்ணிட்டு போறோம். ஆனா தண்ணி ஓட்டத்துக்கு எதிர்ப்பா நம்ம ஸ்விம் பண்றது ஒரு எதுனாக்கா அது கூடாத காரியம், கஷ்டம். அப்ப அந்த அளவுக்கு இருக்குது. அப்ப இந்த உலகம் ஒரு ஓட்டத்துல ஓடிட்டு இருக்குது, அதுக்கு எதிர்ப்பா நம்ம ஓடுகின்ற ஒரு ஓட்டம் தான் இதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அந்த நேரத்துல நம்ம சந்திக்கிற ஒரு இன்னல்கள், ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், இது எதுக்குன்னு பார்க்கும்போது புது சிருஷ்டி. அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன சான்சஸ் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உலகமே பிரயாணித்து பண்ணிட்டு இருக்குது. ஆனா நம்ம ஆப்போசிட்டா நம்ம ஸ்விம் பண்றோம். இங்க என்ன சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஸ்விம் பண்ணலன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது பின் வாங்கிடுறோம். வி பேக் ஸ்லைட், இல்லைங்களா? நம்ம பின் வாங்கி போயிடுறோம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளோட என்ன பண்ணலாம் ஆப்போசிட்டா ஸ்விம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது திரளான ஜனங்கள் இந்த உலக ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கனாக்கா அவங்க வழியில ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க வழியில போயிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஏற்படுற ரெண்டு விஷயம். ஒண்ணு பார்க்கும்போது சந்தேகம்,
இன்னொன்னு பார்க்கும்போது பயம். இது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம சத்தியத்துல இருந்து பின் வாங்குறதுக்கு ஒரு சான்சஸ் அப்படின்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் இது என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விசுவாசத்தை ஒரு தளர்ச்சிக்குள்ள கொண்டு வர்றது நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னைக்கு வாசிச்ச அந்த தலைப்பின் வசனம் நம்ம பார்க்கும்போது தண்ணீர்கள், ஆறுகள் இல்லைங்களா, இன்னொன்னு பார்க்கும்போது நெருப்பு, அக்னி. அப்போ ஒரு பக்கம் தண்ணி, இன்னொரு பக்கம் நெருப்பு. ஒரு பலத்த சக்தி இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப பலத்த சக்தி. அப்போ இங்க தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீ இதை கடந்து செல்லும் பொழுது, இதன் மத்தியில நீ நடக்கும் பொழுது, தண்ணீர்ல ஆறுகள் நீ போகும்போது அது என்ன பண்றதுன்னா உன் மேல புரளுவது இல்லை, நீ அதுல முழுகி போறதில்ல. இன்னொன்னு பார்க்கும்போது நீ அக்னியில நடக்கும்போது கூட அது என்ன பண்ணாது உன்னை, அதுல அது உன்னை பட்சிக்காது, நீ வெந்து போக மாட்ட அப்படின்னு சொல்றாரு. இது சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லாஜிக்கா இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லைங்களா. ஆனா தேவன் சொல்ற ஒரு வார்த்தை. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாடுல அநேக நிகழ்ச்சிகள் என்ன பண்ணிருக்குதுனாக்கா நடந்திருக்குது. தேவன் என்ன பண்ணிக்கிறான்னு செய்திருக்காரு. அப்ப தேவன் இந்த ஒரு விஷயத்தை என்னத்துக்கு சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு வாக்கு தத்துவம். அப்ப இந்த வாக்கு தத்துவம் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தாருக்கல்ல. இந்த வாக்கு தத்துவம் யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு. அப்போ ரொம்ப முக்கியமா இந்த வாக்கு தத்தத்தை தேவன் யாருக்கு கொடுத்தாருன்னா அவரோட சொந்த ஜனமாகிய இஸ்ராயேல் ஜனங்கள் இல்லைங்களா. அப்போ அவருடைய வசனங்களுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கும் பொழுது இந்த ஒரு வாக்கு தத்தத்தை அவங்க சுதந்திரத்து கொள்றாங்க. எப்போ அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்பட்டு நடுக்கலையும் இந்த வாக்கு தத்தம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு அதே போல ஆவிக்குரிய இஸ்ராயலா இருக்கிற நாம் எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்பட்டு நம்ம நடுக்கிறோமோ, நம்ம உடன்படிக்கை செய்திருக்கிறோம், அதுக்கு நம்ம எப்போ உண்மையா இருக்கிறோமோ, இதே வாக்கு தத்தங்கள் எப்படி இருக்குன்னா நம்மளோட வாழ்க்கையிலும் நிறைவேறுத்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆறுகள், தண்ணீர் அது பார்க்கும்போது இன்னொன்னு பார்க்கும்போது அக்னி பார்க்கும்போது எவ்வளவு விஷயங்கள் என்ன இருக்குதுனாக்கா தேவன் செய்திருக்கிறார். நீ தண்ணீர்கள் கடந்து வரும்போது இது பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த செங்கடலை இல்லைங்களா கடந்து வரும் பொழுது, அப்போ செங்கடலை கடந்து வந்தாங்க. ஆனா இவங்களை அந்த கடல் என்ன பண்ணலனாக்க இவங்கள எந்த சேதமும் செய்யல. அப்படி பார்க்கும்போது இதுல எதுனா இருக்குதான்னு பார்க்கும்போது இது தேவனுடைய பலத்தை காமிக்குது. ஆனா ஜனங்களோட விசுவாசத்தை காண்பிக்கல இல்லைங்களா. அங்க ஜனங்களோட விசுவாசத்தின் நிமித்தமாக தேவன் என்ன பண்ணலன்னா அந்த கடலை திறக்கல. அவர் வச்சிருக்கிற பிரியம், அவர் வச்சிருக்கிற இந்த சிநேகம் யார் மேல, அந்த ஜனங்க மேல அவர் என்ன பண்றாருனாக்கா அந்த ஒரு விஷயத்த செய்யறாரு. ஆனா சில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு நபர், ஒரு தனிப்பட்ட நபருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக தேவன் என்ன பண்றானாக்கா அங்க ஒரு அற்புத காரியங்கள் செய்யறாங்க. அப்போ விசுவாசத்துல நிக்கிறதுனால என்ன ஆயிடுதுனாக்கா இந்த இந்த ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம என்ன பண்றோம்னா சுதந்திரித்து கொள்கிறோம். அப்படி பார்க்கும்போது சில நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா. அப்ப தேவன் அற்புதத்தை செய்யறார், அவருக்கு வல்லமை இருக்குது, அவர் எல்லாமே செய்யக்கூடிய தேவன் இல்லைங்களா. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒருத்தருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக தேவன் செய்கிற அந்த அற்புதம் என்ன விசுவாசம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இன்னல்கள் வர நேரத்துல, துன்பங்கள் வர நேரத்துல நம்ம விசுவாசத்தை ப்ரூவ் பண்றோம் தெரியுங்களா. அந்த நேரத்துல தேவன் நம்மளை ரட்சிக்கிறார் பாருங்க, அதுதான் நமக்கு அற்புதம். எந்த விசுவாசம்ன்றது ஒரு வெறும் வார்த்தை இல்ல, அது நம்ம செயல்முறையில நம்ம செய்யறோம். என்ன விசுவாசம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல விசுவாசம் இல்லைங்களா, எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு இருக்கிறது தேவன் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது மகா பரிசுத்தமான ஒளியில வாசம் செய்கிறவர், மகா பரிசுத்தமான தேவன். அவர் அறியாத ஜனங்களை இன்னைக்கு அவர் அறிகிற ஜனங்களை இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னா தேவன் நம்மள கூப்பிட்டு இருக்கிறார். அப்ப அவர் மேத வச்சிருக்கிற விசுவாசம் இங்க தண்ணீர்ல நடக்கும்போது, இந்த ஆறுல நடக்கும்போது, அக்னியில இருக்கும்போது அது உன்னை எந்த சேதம் படுத்தாது. ஏன் அது எந்த சேதம் படுத்தாது அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அது மட்டும் தான். அப்போ நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால அது உன்னை என்ன பண்ணாதுனாக்கா சேதப்படுத்தாது அப்படின்னுட்டு. அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்குதுனாக்கா அவங்க மத்தியில இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க இங்க நம்ம பார்க்கிறோம் ரெண்டு பலத்த சக்தி. அது என்ன ஆயிடுதுனாக்கா மனுஷன் அது என்ன பண்றா சேதப்படுத்துறதுக்கு அதுக்கு வல்லமை இருக்குது. ஆனா அது சேதப்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா தேவனுடைய பிரசன்னம் இல்லைங்களா. ஆனா சில நேரத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டமான ஒரு இன்னல்கள் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம்னு பார்க்கும்போது நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுக்குள்ள எழும்புகிற ரெண்டு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அநேக சந்தேகங்கள், இன்னொன்னு பார்க்கும்போது பயம் இல்லைங்களா. அப்ப நாம தேர்ந்தெடுக்கிற வழி இது சரிதானா, இல்ல நம்ம போயிட்டு இருக்கிற பாதை இது சரியா
அப்படின்றது என்ன ஆயிடுதுனாக்கா நம்மளுக்குள்ள அந்த சந்தேகங்கள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவனோட பிரசனம் நம்மளோடு கூட இருக்கிறது என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உணராம இருக்கிற நேரத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு பயமும் சந்தேகமும் நமக்கு வருத்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எவ்வளோ உபத்திரவங்கள் நம்ம என்ன பண்ண இன்னல்கள் நம்ம சந்தித்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஜான் 16th chapter 33rd verse. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து வந்து பிளைனா என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்குதுனாக்கா உபத்திரவம் இருக்குது. அதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்தின் உபத்திரவம் இல்ல, சத்திய நிமித்தம் வருகின்ற உபத்திரவம், கஷ்டம். அது வந்து உபத்திரவம் உங்களுக்கு இருக்குது. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லும்போது திடன் கொள்ளுங்கள், டேக் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? விசுவாசம் வைக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது ஏன் அப்படின்னு யார் மீது விசுவாசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மேல. ஏன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முன்பாக ஓட்டம் ஓடி ஜெயித்த யாருனாக்கா நம்மளுடைய இயேசு, நம்ம தலையாகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உலகத்தை ஜெயித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்த ஜெயம், அவருக்கு வந்த ஜெயம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா தேவன் அவரோடு கூட இருக்கிறது அவரு உணர்ந்து இருக்கிறார். அப்போ தேவனோட பிரசனத்தை விட்டு அவர் என்ன பண்றாருனாக்கா வெளியே இல்லை. அப்போ அவருக்கு வந்திருக்கிற அனைத்து பிரச்சனைகள், சூழ்நிலைகள், அவருடைய சீஷர்கள் கூட அவரை விட்டு விலகி இருந்தாலும், அவர் தனியா அவர் இருந்தாலும், அவர் என்னைக்கும் அவர் தனிமையா அவர் இருந்தது இல்ல. எப்பவுமே அவர் பிதாவாகிய தேவனோட கூடவே அவரு இருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல உபத்திரமும் உண்டு. ஆனாலும் நம்ம வந்து எங்க இருக்கணுமா, அவருடைய சமாதானத்துக்குள்ள இருக்கணும். லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்கஸ் பண்ணோம் கிறிஸ்துவின் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சமாதானத்துக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த சமாதானத்துக்குள்ள இருக்கிறதுக்காகவே நம்ம எந்த உபத்திரம் நம்மள நேரிட்டாலும், இன்னல்கள் நேரிட்டாலும், அந்த நேரத்துல நம்ம கிறிஸ்துவோடைய சமாதானத்துக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ கிறிஸ்துவோடைய சமாதானத்தை நம்ம எப்போ உணர்வோம் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்திருக்கிற இன்னல்களை, பிரச்சனைகளை அவர் எப்படி சந்தித்தார், அவரால் எப்படி ஜெயம் கொள்ள முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர் எந்த ஒரு ஃப்ரீ டைமும் அவரு தேடல. இயேசு கிறிஸ்து ஃப்ரீ டைம் இருந்திருக்கமா, அவருக்கு ஃப்ரீயா இருந்திருக்கிறாரா? இல்ல. அந்த நேரம்லாம் அவர் யார் கூட இருந்தாருன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன். எல்லாம் உலகமே தூங்கி இருந்தாலும், சீஷர்கள்லாம் தூங்கி இருந்தாலும், அவர் நைட் எல்லாம் யார்கிட்ட ஜெபமா இருந்தாருன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன்கிட்ட. இந்த ஒரு ஜெபம், இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு ஐக்கியம் தான் அவரு இந்த உலகத்தை ஜெயித்த ஒரு ஜெயம். அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அதே போல நாம் சந்திக்கிற இந்த ஒரு இன்னல்களை, இக்கட்டுல நாம் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்மளோடு கூட வாசமா இருக்கிறாங்க, நம்மளோடு கூட இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு பிரசனத்தை நம்ம உணர வேண்டியது அவசியம். எப்படி நம்மளால உணர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது சில நிகழ்ச்சிகளை இந்த வேதத்துல நடந்த ஒரு நிகழ்வுகளை நம்ம என்ன பண்றோம்னாக்கா நினைவுக்கு கொண்டு வரோம். இதெல்லாம் அநேக முறை நம்ம தியானித்து இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னாக்கா சில விஷயத்த நம்ம தியானத்துல கொள்ளணும். பார்க்கும்போது அக்னி அப்படின்னு பார்க்கும்போது யார் ஞாபகம் நமக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது ஷாத்ராக், மெஷாக்கு, அபேத்நேகோ. அப்போ டேனியலோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேர், ஷாத்ராக், மெஷாக், அபேத்நேகோ, இவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். அப்போ தேவன் வந்து எந்த ஒரு அற்புதமும் இவங்களுக்கு செய்யவே செய்யல இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது இங்க நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இவங்க வந்து அப்ப வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா வேதத்தை தியானித்திருப்பாங்க இல்லைங்களா? வேதத்தை தேவன் மேல விசுவாசம் கொண்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஒரு வசனம் அவங்க கண்களுக்கு, அவங்க இதயத்துக்கு தென்பட்டிருக்குது. எதுன்னு பார்க்கும்போது ஐசையா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? இது அவங்க படிச்சிருக்கோம். அப்போ இது மேல வைத்திருக்கிற விசுவாசம் தான் எப்படின்னு நம்ம பார்க்கும்போது மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்போ விசுவாசம் இவங்களுக்கு இருக்குது. விசுவாசம் இருந்தா போதுமான்னு பார்க்கும்போது இல்ல. நம்ம பார்க்கிறோம் யாக்கோபுல சொல்லும் போது செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்போ முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புது சிருஷ்டிக்கு உடன்படிக்கை செய்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இன்னல்கள், துன்பங்கள் வருத்துன்னு பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படணுமா? ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஃபைனல் எக்ஸாம் வருது இல்லைங்களா? ஃபைனல் எக்ஸாம் வரும் பொழுது முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்க்கும்போது 2 விஷயம்
என்னன்னு பார்க்கும்போது பயம், இன்னொன்னு சந்தேகம் இல்லைங்களா? பயம், இன்னொன்னு சந்தேகம் இல்லையா? ஸோ இது இருக்கும் பொழுது, ஆனா ஆக்சுவலா இவங்க வந்து அந்த எக்ஸாமை எப்படி அவங்க பார்க்கறாங்கனாக்கா, இந்த எக்ஸாமை நான் பாஸ் ஆயிட்டேனாக்கா நான் பெரிய கிளாஸ்க்கு போவேன் இல்லைங்களா? ஸோ 9th நான் பாஸ் ஆயிட்டாக்கா 10th போவேன், அப்பனா ப்ரொமோஷன் இல்லைங்களா? அந்த ப்ரொமோஷன் அவங்க யோசிக்கல. அவங்க என்ன பண்றாங்கனாக்கா அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையை அவங்க பார்க்கறாங்க இல்லைங்களா? பயம், இன்னொன்னு பார்க்கும்போது சந்தேகம். அப்போ இந்த பயம் சந்தேகம் இல்லாம அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவங்க நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதுனாங்கனாக்கா தே ஆர் ப்ரொமோட்டட் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க ஷாத்ராக், மிஷாக், அபேத்நேகோ இவங்க இருக்கிறாங்க. இப்ப இவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. இவங்க வந்து இந்த வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கருத்துல கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த வசனத்துக்கு உயிர் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்ப இந்த பைபிள் நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் ஒன்லி a டெக்ஸ்ட் வர்ஸ் இல்லைங்களா? வெறும் எழுத்துப்பூர்வமா இருக்குது. ஆனா இது நம்ம கையில இருக்குது. இந்த வார்த்தைக்கு நம்ம உயிர் கொடுக்க வேண்டிய தருணங்கள் இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப இவங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கிற ஒரு சான்ஸ். எப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க உயிர் கொடுக்குறாங்களோ இந்த வாக்கு தத்தம் அவங்களுக்கு சொந்தமாயிடும். ஆனா அது பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த உலகமே எது மேல நம்பி இருக்குதுன்னு பார்க்கும்போது மெஜாரிட்டி இல்லைங்களா? மெஜாரிட்டியை பார்த்து தான் என்ன பண்றாங்க செய்யறாங்க. அப்போ அவ்வளோ ஜனங்க போறாங்கனாக்கா, அவ்வளோ ஜனம் வந்துக்கிறாங்கனாக்கா அவங்க புத்தி இல்லாம செய்யறாங்க. இப்படிதான் கேள்விகள் எழுப்புவாங்க இல்லையா? ஒருத்தனை நம்பி எவ்வளோ ஜனங்க வந்துடுவாங்களா? அப்போ உலகம் வந்து என்னதை பார்த்துட்டு இருக்குதுனாக்கா ஒரு மெஜாரிட்டியை பார்த்துட்டு இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நெபுக்கத்நேசர் நிர்மித்து வைத்திருக்கிற அங்க ஒரு பொற்சிலை. அந்த பொன் சிலைக்கு என்ன பண்ணணும்னாக்கா எல்லா ஜனங்களும் சாஷ்டாங்கமா வணங்கணுமா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஒரு மைதானம். அந்த மைதானத்துல எல்லாரும் சாஷ்டாங்கமா வணங்கின்னு இருக்கிறாங்க. ஆனா வணங்கி இருக்கும்போது இவங்க 3 பேர் மட்டும் நின்றுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு துணிச்சலான ஒரு தைரியம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஆனா அங்க இருக்கிற தண்டனை எப்படி இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் தெரிஞ்சு கூட இவங்க வந்து அங்க நின்றுட்டு இருக்கிறாங்கனாக்கா அந்த துணிச்சல் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு பார்க்கும்போது அங்க வசனம், அங்க இருக்கிற வசனம் இவங்களுக்கு என்ன பண்ணிருக்குதுனாக்கா அங்க தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப அப்படி பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு விஷுவலா தெரியுது. ஆனா அங்க நடந்திருக்கிற அந்த நிகழ்வு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ அவங்க விசுவாசத்தை அவங்க என்ன பண்றாங்கனாக்கா ப்ரூவ் பண்றாங்க. ஒரு சாதாரணமா இல்ல, எந்த அளவுக்கு அவங்க விசுவாசத்தை ப்ரூவ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வாசிக்கிறோம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ல இருந்து 18 வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தியிருக்கிற பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீங்க பாருங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது அவங்க பேசுற ஒரு வார்த்தையான்னு பார்க்கும்போது இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம். அப்ப நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க வந்து அவங்க பேசுற ஒரு விஷயம்னாக்கா எங்களோட தேவன் எப்படி இருக்கிறாருனாக்கா உங்க கைக்கும் சரி எப்படிப்பட்ட தண்டனைங்க எங்களுக்கு கொடுத்தாலும் சரி அதுல இருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் எங்க தேவன். ஆனா அதே தேவன் எங்களை விடுவிக்காம போனாலும் சரி, நீங்க நிர்மித்து வைத்திருக்கிற இந்த ஒரு பொற்சிலைக்கு உங்களோட தேவர்களுக்கு நாங்க வணங்க மாட்டோம். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எவ்வளவு ஒரு துணிச்சலா தேவனுக்கு அங்க நின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 3 பேர் மட்டும்தான். ஆனா அங்க இருக்கிற ஃபுல் ஜனமே எல்லாம் என்ன பண்ணிக்கிற மெஜாரிட்டியே அங்க நெபுக்கத்நேசர் சைடுல தான் இருக்கிறாங்க. அப்ப வெறும் இவங்க 3 பேர் மட்டும் தேவனுக்காக அங்க நிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. எப்போ நம்ம விசுவாசத்துல நின்றோமோ, நம்ம விசுவாசத்துல நின்னுட்டோம். விசுவாசத்துல நின்னாலும் அங்க என்னத்துக்கு நம்ம வந்து மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு உண்டான ஒரு விசுவாசம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கும்போது கன்ஃபியூஷன். என்னன்னு பார்க்கும்போது பக்திக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அப்ப இந்த உலகம் வந்து விசுவாசத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, பக்தியில இருக்குது. அப்போ விசுவாசத்துல இல்ல, விசுவாசம்ன்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு காணக்கூடாத ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயமா இருக்குது. அப்ப விசுவாசம்ன்றதுக்கு கண்ணு முன்னாடி எந்த ஒரு இமேஜும் இருக்காது. அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த உலகத்துல வந்து எல்லாரும் அவங்க முன்னாடி கண் முன்னாடி என்ன வச்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு இமேஜ வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மேல வச்சிருக்கிறது வந்து விசுவாசம்னு நம்புறாங்க, இல்ல அது பக்தி. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த பக்தி வந்து ஒடிஞ்சு போயிடும். அப்போ உண்மையா விசுவாசம்ன்றது வந்து என்ன ஆகுதுனாக்கா ஒடிஞ்சு போவாது. ஏன்னான்னு சொல்லும்போது நம்ம வந்து காணக்கூடாத தேவன்,
அவர் மேல நம்ம என்ன வச்சுட்டு இருக்கிறோம்னாக்கா விசுவாசம் வச்சுட்டு இருக்கிறோம். இதுதான் மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம். அன்புக்குரிய சகோதரர், அப்ப இயேசு கிறிஸ்துவ பார்த்ததில்ல, பிதாவாகிய தேவனை நம்ம கண்டதில்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் செய்தது போல அவ்வளோ பெரிய மகத்துவமான அற்புதங்களை நம்ம கண்டதில்ல. ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து தோமாக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா, நீ கண்டு விசுவாசிக்கிற, ஆனா காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்ப நம்ம பாக்கியவான்களா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியவான்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப அப்படி இருக்கும்போது பாக்கியவான்களா நம்ம இருக்கும் பொழுது நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை ப்ரூவ் பண்றதுக்கு தான், அதை நிரூபிக்க, அதை என்ன பண்ண நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்கு தான் தேவன் நம்மளுக்கு என்ன அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இன்னல்களை அனுமதிக்கிறார், சோதனைகளை அனுமதிக்கிறார் இல்லைங்களா? அப்ப நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து நம்ம பார்க்கிறோம், அவங்க விசுவாசத்தை இன்னைக்கு என்ன பண்றாங்க, அறிக்கையிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது, தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்க தப்புவிக்க இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வச்சிருக்கிற அந்த சிலைக்கு நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்க இருக்கிற அந்த விசுவாசம் என்ன உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அதிகமான ஒரு கோபத்தை தான் என்ன இருக்குதுனாக்கா உருவாக்கிக்கிறது. இன்னும் நெபுகத்நேசருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டும் என்ன ஆயிடுச்சுனாக்கா இன்னும் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரத்துல நம்ம விசுவாசத்துல நம்ம நிற்கும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற அந்த இன்னல்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அது கம்மி ஆயிடுமான்னு பார்க்கும்போது இல்ல, இன்னும் ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. என்னன்னு பார்க்கும்போது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்ன்றது மறந்துடக்கூடாது இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு அங்க பலன் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இவங்களுக்கு வந்திருக்கிற அந்த கோபம் எப்படி இவங்களுக்கு எதிர்த்து நின்னுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Daniel 3rd chapter 19th verse. அப்பொழுது நெபுக்கத்நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. அப்போ எல்லாருக்கும் அங்க பனிஷ்மெண்ட் பார்க்கும்போது அங்க வந்து நம்ம பார்க்கலாம், அங்க நெருப்புல அவங்க சாதாரணமா வெந்து போவாங்க இல்லைங்களா? ஆனா இங்க எவ்வளவு மடங்குன்னு பார்க்கும்போது 7 மடங்கு அந்த சூடு என்ன ஆயிடுச்சுனாக்கா உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த சூடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ அந்த ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவங்கள கட்டி உள்ள போடுறாங்க தெரியுங்களா, அந்த சோல்ஜர்ஸ் அவங்களே என்ன ஆயிடுச்சுனாக்கா அங்க பச்சித்து போட்டது நம்ம பார்க்கிறோம். நம்ம அது வாசிக்கிறோம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினால், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும், அக்னி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அவரை தூக்கிட்டு போய் அந்த இதுல நெருப்புல போடுறாங்க தெரியுமா, அந்த புருஷர்கள் கூட என்ன ஆயிடுச்சுனாக்கா அது சுட்டு போட்டது. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய, அப்ப எந்த அளவுக்கு அது அக்னி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் செய்கின்ற ஒரு அற்புதம், அப்போ தேவன் விடுவிக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல இல்லைங்களா? அப்போ அது அங்க வந்து நம்மளுக்கு உயிர் கிடைக்கும் அப்படின்ற என்ன இருக்குனாக்கா, ஒரு ஹோப்பே இல்லாத நிமிஷத்துல தேவன் அங்க என்ன பண்றாருனாக்கா நம்மள தூக்குறார். அப்ப அந்த மாதிரி தேவனுடைய அற்புதம் இருக்கும். அப்போ அவரு வந்து நம்மளை காப்பாத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது அது சாதாரணமா இருக்காது. அப்போ எந்த அளவுக்கு தேவன் நமக்கு கீழே இறங்கி வராரோ, நம்மளுக்கு கீழே இறங்கி அந்த அளவுக்கு நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ டீப்பா இருக்க வேண்டியது அவசியம். அவ்வளோ ஆழமா நம்மளுடைய விசுவாசம் இருக்கும்போது அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்றாருனாக்கா நமக்காக இறங்கி வருது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனாலதான் நம்மளோட விசுவாசம், நம்ம வைத்திருக்கிற விசுவாசம் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்ம சொல்றோம். அப்ப அந்த விசுவாசம் அது மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசம் எதுல சோதிக்கப்படுதுங்களா? அக்னியில தான் சோதிக்கப்படுது. அப்போ எப்படின்னு பார்க்கும்போது ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்க்கும்போது ஒரு தங்கம் இல்லைங்களா? அப்போ ஒரு தங்கத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அக்னியில தான் அதை புடமிடுவாங்க. புடமிடும் போது அந்த தங்கம் என்ன ஆகுதுனாக்கா அது இன்னும் அதிகமா தான் ஜொலிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம சோதனையில தான் நம்ம ப்ரூவ் பண்ணும் பொழுது நம்மளோட விசுவாசம், நம்மளோட குணலட்சணம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது அதிகரிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ல இருந்து 7 முடிய. 1 Peter 1st chapter 6 to 7. நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். 6 6ல இருந்து 7. சந்தோஷப்படுகிறீர்கள்.
என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால் துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ பொண்ணை விட விலை உயர்ந்தது எதுன்னு பார்க்கும்போது நம்மளுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் அக்னியில எப்படி சோதிக்கப்படுதோ அந்த மாதிரி நம்மளை சோதிக்க எதுன்னு பார்க்கும்போது சத்தியத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துக்காக நம்மளுக்கு வருகின்ற அநேக இன்னல்கள், பாடுகள்ல நம்போ அதுல நம்ம பிரவேசிக்கும் பொழுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதே நம்ம பார்க்கும்போது யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இப்போ யோபுக்கு வந்த கஷ்டம் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம், யாருக்கும் இல்ல. எந்த அளவுக்கு அவர் போயிருக்குன்னா அவரோட மனைவி என்ன சொல்லிட்டு போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தேவனை தூஷித்து நீ என்ன பண்ண, உன் உயிரை உடையா, இன்னும் யாருக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, உயிர் வாழ்ந்துன்னு இருக்கிற, எல்லாமே உன்னை விட்டு போச்சு, இன்னும் நீ யாருக்காகத்தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஆனாலும் அவருக்கு இருந்த அந்த ஒரு விசுவாசம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, ஒரு வெறுமையா நான் வந்தேன், எப்படி போறேன், நான் வெறுமையா நான் போக போறேன், தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கினார். அப்போ நான் அது எந்துன்னு அவர் என்ன பண்ணலனாக்கா சொந்தம் கொண்டாடல. அப்ப யோபு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன சிஸ்டர் அது வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்ன சோதித்த பின்பு நானு பொன்னாக விளங்குவேன். அந்த பொன்னாக விளங்குவேன் அப்படின்ற ஒரு காட்சி அவர் என்ன பண்றாருனாக்கா அது அவருக்கு நினைவில் கொண்டு இருக்கு. ஏன் சொல்லும்போது தேவன் அவரோட கூட இருக்கிறது அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் சந்தோஷமான இருந்த காலத்துல எல்லாம் அவரோட புள்ள குட்டிங்க, அவங்க வைஃப் எல்லாரும் அவர் கூட சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப அவர் இன்னல்களை சந்திக்கும் போது எல்லாரும் அவரை விட்டு போனாங்க. அப்போ தேவன் கொடுத்தாரு, தேவன் எடுத்தாரு, தேவன் கொடுக்கும் போதும் அவரோட கூட இருக்கிறார், தேவன் எடுக்கும் போதும் அவரோட கூட இருக்கிறார் இல்லைங்களா. இப்போ அவருடைய சோதனை காலம், தேவன் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, இப்போ சோதனை காலம். அந்த சோதனை காலத்துல அவர் என்ன சொல்றாரு, இந்த சோதனை எனக்கு முடிஞ்சோனையும் நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ பொண்ணுன்னு சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம் சத்தியவேதத்துல பொண்ணு வந்து எது குறிக்குது, தெய்வீக சுபாவம். அப்ப அன்புக்குரிய சகோதரர், அப்ப தெய்வீக சுபாவம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்னல்களை பிரவேசிக்கும் பொழுது, அப்ப அன்புக்குரிய சகோதரர், அப்ப அந்த இன்னல்களை அவர் கடந்து வர காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் அவரோட கூட இருந்தது அவர் உணர்ந்தார். அதனால அவர் முதல் எப்படி தேவன் அவர் ஆசீர்வதித்தாரோ அதை விட டபுள் மடங்கு அவருக்கு வந்தது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்து நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்மளுடைய செயல்முறை நம்ம பார்க்கும்போது தேவனுக்காக நம்ம அநேக என்ன பண்றோம்னாக்கா செயல்கள் நம்ம செய்யறோம், சிந்திக்கிறோம் இல்லைங்களா. ஆனா இது வந்து என்ன பண்ணாக்க நம்ம உண்மையா இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு வருகின்ற அந்த கஷ்டத்துல, பாடுகளை, துன்பங்கள்ல தான் என்ன பண்ண முடியும்னாக்கா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம தேவனுக்காக உண்மையா நம்ம நிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது அக்னியினால தான் நம்ம சோதிக்கப்படுவோம். அப்ப அக்னின்னு சொல்லும் போது என்ன நம்ம பார்க்கும்போது, என்ன அக்னின்னு சொல்லும்போது இந்த ட்ரிபுலேஷன்ஸ். அப்ப அந்த ட்ரிபுலேஷன் பார்க்கும்போது இந்த உலகத்துக்குடைய நம்மளுடைய இச்சையினால வந்திருக்கிற கஷ்டங்கள் இல்ல, சத்தியத்தினால நமக்கு வருகின்ற அந்த கஷ்டங்கள் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அவங்க விசுவாசத்தை ஷாத்ராக், மெஷாக், அபேத்நேகோ எப்போ அவங்க விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணாங்களோ, எப்போ அவங்க அது ப்ரூவ் பண்ணாங்களோ இப்போ தேவன் என்ன பண்றாருனாக்கா விடுவிக்கிறார் இல்லைங்களா. 7 மடங்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா அங்க சூட உருவாக்கிட்டாரு. இப்ப அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா எப்போ விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணாங்களோ அப்போ தேவன் என்ன பண்றாருனாக்கா அவங்கள விடுவிக்கிறது பாக்குறோம். அப்ப அது வரைக்கும் தேவன் என்ன பண்றாருனாக்கா அவங்கள விட்டு வச்சிருக்கிறார். அப்ப எந்த அளவு அவங்க டீப்பா அந்த விசுவாசத்துல இறங்கி இருக்குவாங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. அவங்க 7 மடங்கு சூடு அங்க ஏத்தினாலும் அவங்க என்ன பண்ணலன்னு சொல்லும்போது அதுக்காக அவங்க பயம் படல, அவங்க விசுவாசத்துல இருந்து பின் வாங்கல இல்லைங்களா. ஆனா அவங்க விசுவாசத்தை அங்க ப்ரூவ் பண்ணும் பொழுது இப்ப தேவன் எப்படி விடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உலகமே அங்க இருந்த எவ்வளவு மெஜாரிட்டி இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளோட தேவன் செய்கின்ற ஒரு அற்புதம். நம்ம வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம்
25 26. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25 26. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். இப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க என்ன நம்ம கவனிச்சோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உள்ள போனது எவ்வளவு பேரு? 3 பேர். அந்த 3 பேர் உள்ள போட போனவங்க என்ன ஆயிட்டாங்கன்னாக்கா, அக்னியெல்லாம் பட்சிக்கப்பட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா இப்ப உள்ள யாரு இருக்குன்னா, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. இப்ப இவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னாக்கா, 4 பேர் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரு, இன்னொன்னு தேவ தூதர். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க இன்னல்களின் மத்தியில யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன் இருக்கிறது பார்க்கறாங்க. அப்ப அவங்க வந்து ஷாத்ராக், மேஷாக்கு அங்க 7 மடங்குகள் உண்டான அந்த அக்னிய பார்க்கல, தேவனோட பிரசன்னத்தை அவங்க உணர்ந்தது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அங்க எல்லாம் இருக்கிறவங்க நேபுகாத்நேசர் கூட ஆச்சரியப்படணுங்களாம். இல்லைங்களா? அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்றாருனாக்கா விடுவிக்க இருக்கிறார். நம்ம வாசிக்கிறோம் 27ஆம் வசனம். சேனாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரத்தின் மேல் அக்கினியின் பெலந்தில் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு அற்புதம் பாருங்க தேவன் செய்திருக்கார் அவங்களோட விசுவாசத்தின் நிமித்தமாக. இல்லைங்களா? தேவன் பாருங்க, அந்த ஐசாயா 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவன் சொன்னது போல இங்க அவங்களுக்கு நடந்திருக்குது. அப்போ இவங்க அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தலை மயிர் கூட என்ன ஆகல அப்படின்னு பார்க்கும்போது கரையில. இல்லைங்களா? அவங்க போட்டிருக்கிற அந்த சால்வை கூட என்ன ஆகலைங்களா, கொஞ்சம் கூட அது அவங்க அந்த பத்தி இருக்க அந்த வாசனை கூட என்ன வரலனாக்கா வரல. இல்லைங்களா? இதே போலதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது இஸ்ராயல் ஜனங்களுக்கு நம்ம பாக்குறோம். அவங்க வனாந்தரத்துல வரும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவங்க செப்பல் கூட என்ன ஆகலனாக்கா தேயில. அவங்க ஒரு துணி கூட என்ன ஆகலனாக்கா சின்னதாகல. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணிக்க போஷிப்பு வந்துட்டு இருக்காங்க. அது தேவன் அவங்க மேல வச்சிருக்க பிரியம். ஆனா இது அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல. இவங்களோட விசுவாச நிமித்தமாக தேவன் என்ன பண்ணிக்கிறாருனாக்கா இவங்களுக்கு அந்த விடுதலை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை அவங்க சுதந்திரித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இல்லைங்களா? அப்ப இந்த அளவுக்கு தேவன் ஒரு அற்புத காரியங்களை இவங்களுக்கு செய்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது அதுக்கு முன்பாக அவங்க சந்தித்த அந்த இன்னல்கள். இல்லைங்களா? ஒரு ராஜா முன்னாடி நின்று அப்படி பேசக்கூடிய தைரியம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லைங்களா? அப்போ அது பேசியப்போ அவங்க விசுவாசத்தை விட்னஸ் பண்ணாங்களோ, இன்னும் கோபம் தான் என்ன ஆயிடுச்சுனாக்கா அங்க ராஜாக்கு உருவானது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது அது வரைக்கும் தேவன் அவங்கள விடுவித்தாரா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. அந்த அக்னியில போடுற வரைக்கும் தேவன் என்ன பண்ணலனாக்கா அங்க இன்டர்ஃபியர் ஆவே இல்லை. அப்ப அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, அது எந்த அளவுக்கு விசுவாசம். இல்லைங்களா? சோ அப்படி இருக்க தேவன் என்ன பண்றாருனாக்கா நம்ம கிட்ட அந்த ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மள வந்து அப்படிப்பட்ட ஒரு அக்னியிலையும் நம்மள போடுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. அப்போ நம்மளுக்கு சந்திக்கிற ஒரு இன்னல்கள் நம்ம பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி நியூ கிரியேஷன், ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தேவனுக்காக சந்திக்கிற உபத்திரவம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது புதுசா இருக்கும். நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்படியாவையும் எனக்கு வந்திருக்கிறது யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஒரு ஒரு புது பிரச்சனையா இருக்கும். அது சால்வ் பண்றதுக்கே என்ன இருக்குதுனாக்கா நம்மளுக்கு தெரியாது. என்னப்பா பண்றதுன்னு அந்த ஒரு சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு நம்ம கிட்ட 2 பேர் வருவாங்க. யாருன்னு பார்க்கும்போது ஒண்ணு பயம், இன்னொன்னு பார்க்கும்போது சந்தேகம். இல்லைங்களா? இவங்க மத்தியில நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் தான் என்னன்னு பார்க்கும்போது மகா பரிசுத்தமான விசுவாசம். இது நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவன் நம்மளோட கூட இருக்கிறது உணரணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதுதான் சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம். அதே நம்ம இப்ப புதிய ஏற்பாட்டுல நம்ம வர்றோம்னு பார்த்தோம்னாக்கா புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம வரும்பொழுது அங்க என்னாச்சுன்னா ரொம்ப கல்படம். ஒரு சின்ன நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா ஒரு டார்க் ஏஜ். அப்படின்னு பார்க்கும்போது அங்க தீர்க்கதரிசிகள்லாம் எல்லாம் இல்ல. 400 வருஷம் ஆயிடுச்சு புதிய ஏற்பாடு வரத்துக்கு. இல்லைங்களா? இப்ப யார் கையில எல்லாம் போயிடுச்சுன்னு பார்க்கும்போது அங்க ஆலய குருக்கள். அங்க இருக்கிற ஆலய குருக்கள்கெல்லாம் யார் கையில இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது
ஏரோது கையில, அரசு கையில அங்க இருக்கிறாங்க. ரோம் கையில இருக்கிறாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது அங்க வந்து எல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் எல்லாம் எப்படிதான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இல்லைனாக்கா அந்த படிப்பறிவு அவங்களுக்கு இல்ல. அப்ப அவங்க வந்து தேவனோட வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சினகாகுல தான் அவங்க போனோம். சிலது கேட்பாங்க, சில பேர் வர மாட்டாங்க, சில பேர் அவங்க வேலையில இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா சில சாபத்துக்கு நடைமுறைகள் எல்லாம் அவங்க என்ன பண்ணனாக்கா கைப்பிடிக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த மாதிரி காரியத்துல இப்போ அவங்க கிட்ட கடைசியா வந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசி யாருன்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானகர். அங்க வரும்போது தான் சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இவ்வளோ காலம் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. இவரை நம்பணுமா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ப இவர் சொல்ற வார்த்தை எல்லாம் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுனாக்கா புதுசா இருந்துச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கிறோம் யோவான் ஸ்நானகர் என்ன பண்றாருனாக்கா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு கஷ்டம், அந்த ட்ரெடிஷனை வச்சு என்ன பண்றாருனாக்கா அந்த சத்தியத்துல ஒரு வெல்கம் கொடுக்குறார். இல்லைங்களா? எதுன்னு சொல்லும்போது அந்த ஞான ஸ்தானம்ன்ற ஒரு விஷயத்துல நம்ம இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது யோவான் ஸ்நானகர் அங்க வந்த ஒரு விஷயம் என்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்த குறிக்கோள் என்னன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்றதுக்கு தான். இல்லைங்களா? அப்ப கடைசியா இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப அவரோடு கூட யாரு இருக்கிறதுனாக்கா சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 2 விஷயம் நடக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு அக்னின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்தோம். இன்னொன்னு பார்க்கும்போது அந்த தண்ணீர், ஆறுகள். அப்படி பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து அந்த செங்கடல், அந்த யோர்தானுடைய பிரியத்த அதெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் வந்து அவங்க மேல வச்சிருக்கிற ஜனங்க மேல வச்சிருக்க அந்த பிரியத்தின் நிமித்தமாக அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தார். ஆனா இப்ப நம்ம பார்க்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலோடைய விசுவாசம். ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு விசுவாசத்த நிமித்தமாக தேவன் செய்கின்ற அந்த அற்புத காரியங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புது ஏற்பாடுல நடந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இருந்தாலும் அதுல எப்படி தேவனுடைய கரம் இருந்துச்சு, தேவன் எப்படி வழி நடத்தினார் அதுன்றது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னாக்கா கடல் மீது நடந்து வந்தார். இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? கடல் மீது நடந்து வந்தார். இது நமக்கு ஒரு விஷயமா, ஒரு லாஜிக்கா நமக்கு ஒரு விஷயமா, கடல் மீது யாருன்னா நடந்து வர முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. இது ஒரு மேஜிக்கா இருக்குது. ஏன்னா கடல் மேல நடந்து வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்ப கடல் மீது ஒருத்தர் நடந்து வரார் அப்படின்னு பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க. அவங்க சாதாரண மீனவர்கள், சாதாரண ஜனங்கள் அவங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அறிவும் இல்ல. அவங்க திடீர்னு இப்படின்னு இயேசு கிறிஸ்து கூட இருக்காங்க. இப்ப அவர் கடல் மேல நடந்து வராருன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க பயந்துட்டு இருக்காங்க. "என்னப்பா இது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து எவ்வளோ முறை அவங்களோட கூட இருந்துக்கிறாங்க. எவ்வளோ விஷயம் இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட பேசியிருக்கிறார். பேசிட்டு சில விஷயம் வந்து அவங்க விசுவாசத்த நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு குடுத்திருக்கிறார். அந்த அந்த வாய்ப்பெல்லாம் இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னாக்கா, ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. எல்லாமே ஃபெயிலியர் தான். அப்போஸ்தலருக்கு வந்திருக்கிற எல்லா ஒரு விஷயமே எதுனாக்கா ஃபெயிலியர். எப்பதான் அவங்க விசுவாசம் சக்சஸ்ஃபுல் ஆச்சு தெரியுங்களா? எப்ப ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பெந்தெகோஸ்து நாள்ல அவங்களுக்கு பரிசுத்த ஆவி வந்த பிறகு தான். அதுவரைக்கும் அவங்க ரூம்லயே ஒளிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எவ்வளோ வாய்ப்பு குடுத்துட்டார். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். இருந்தாலும் தேவன் வந்து என்ன பண்றதில்ல, யாரையும் என்ன பண்றதில்ல, ஃபோர்ஸ் பண்றதில்ல. ஃப்ரீடம் குடுத்திருக்கிறார். அப்ப அவங்க கிட்ட இருந்து வரணும் அந்த விசுவாசம். இல்லைங்களா? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த 5000 பேருக்கு என்ன பண்றாருனாக்கா, அந்த ரொட்டியும், மீனும் குடுக்கும் பொழுது அவர் செய்திருக்கலாம். ஆனா அவர் அதெல்லாம் செய்யவே இல்ல. அவர் என்ன பண்ணிருக்கிறார்ன்னு பார்க்கும்போது, உங்ககிட்ட முதல்ல என்ன இருக்குது? இல்லைங்களா? அப்ப அவங்க கிட்ட இருக்கிற அந்த 2 மீனும், 5 அப்பமும், 2 மீனும் வாங்கி அதிலிருந்து என்ன பண்றாருன்னா மல்டிப்ளிகேஷன் பண்றது பார்க்கிறார். அப்போ நம்மளோட விசுவாசத்த தேவன் என்ன பண்றாருனாக்கா வர்த்திக்க செய்றார். அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி தேவன் நமக்கு விசுவாசத்த குடுக்கறதில்ல. அப்போ நம்மளோட விசுவாசம் எப்படி வருது? வசனத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். விசுவாசமானது நம்மளுக்கு எப்படி வருதுன்னு சொல்லும்போது, கேள்வினால வருது. கேட்கறதுனால வருது. அப்ப அந்த கேட்கறதுனால வருகின்ற அந்த விசுவாசம் நம்ம பார்க்கும்போது, கேள்வினால வருது. எத கேட்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தைய. அப்ப தேவனோட வார்த்தைய நம்ம கேட்க கேட்க விசுவாசம் நமக்கு வருது. எப்போ நம்ம அது ப்ரூவ் பண்றோமோ, அது மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசமா இருக்குது. நம்ம விசுவாசத்த கொண்டு நம்ம மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம்ன்றது வந்து எந்த ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்ல. விசுவாசத்த நம்ம எப்போ நம்ம கேள்விப்பட்டது, எப்போ நம்ம தேவனோட வார்த்தைக்கு நம்ம உயிர் குடுக்குறோமோ, அப்போதான் அது மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வந்தார். அப்படின்னு பார்க்கும்போது, இங்க என்னத்த அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறார்? இங்க என்ன அவங்க கிட்ட இல்ல? இயேசு கிறிஸ்து வந்து இவங்கள்ட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட விசுவாசத்த அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு. இல்லைங்களா? நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார்.
அப்போ 4ஆம் ஜாமத்துல அவர் என்ன பண்றாருனாக்கா கடலின் மீது நடந்தவார். அந்த ஜாமம் அதாவது அது பத்தியெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பாஸ்ஓவர் டைம்ல நம்ம அது தியானிச்சிருக்கிறோம். அப்போ இப்போ அவர் வந்து 4ஆம் ஜாமத்துல அந்த இரவுல அவர் என்ன பண்றாருனாக்கா நடந்து வரார். யூசுவலா இப்படி இருட்டுல யாருன்னா ஒரு நடந்து வரார் அப்படின்னு சொல்லும்போது யூசுவலா ஒரு மனுஷங்களை என்னத்தான் நினைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ஒரு பேயும் பிசாசும் தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் உண்மை. அடுத்து நம்ம வாசிக்கிறோம் 26ஆம் வசனம். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அலறி இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பயம் வந்துருச்சு இல்லைங்களா? எங்க இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து நம்மள அதை பார்த்து யாரோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா இவங்ககிட்ட அந்த பயம் இல்லைங்களா அது வந்தது. அது வரும்பொழுது இப்ப இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் 27ஆம் வசனம். உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அநேக முறை நம்ம பைபிள் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய இயேசு சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்து சொல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்கா திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. இந்த ஒரு விஷயம் தான் எல்லாம் ஒரு ஸ்டார்ட் பண்ணி டோன்ட் ஃபியர் டேக் ஹார்ட், டோன்ட் ஃபியர் டேக் ஹார்ட்னு தான் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள் இருக்கிறது பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பயமானது என்ன பண்ணிடுதுனாக்கா நம்மளோட விசுவாசத்தை கம்மி பண்ணிடுதுன்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி பயமானது அநேக கேள்விகளை அநேக சந்தேகங்களை உருவாக்குறது நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி அப்போ ஃபெய்த்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெப் டவுன் ஃபெய்த் இல்லைங்களா? துணிகரமா நம்ம காலை வைக்கிற வரைக்கும் கடல் ஓப்பன் ஆகாது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த துணிகரமான அந்த ஒரு விசுவாசம் எப்படி ஷாத்ராக் மெஷாக் அபேத்நேகோக்கு இருந்துச்சோ அந்த போல ஒரு துணிகர விசுவாசம் நமக்கு தேவையா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி அப்ப இவங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இவங்களை பார்த்து என்ன சொல்றேன்னாக்கா திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க, நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னு பேதுரு பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாருனாக்கா முந்திக்குவார். ஆனா ரொம்ப பயந்தவர். எல்லாருக்கும் முந்திக்குவாரு, ரொம்ப பயந்தவர். பயந்த சுபாவம் இல்லைங்களா? ஆனா அந்த பயந்த சுபாவம் நீங்க பாருங்க எப்போ பரிசுத்த ஆவி வந்துச்சோம் எப்படி ஆச்சு? அதை விட டபுள் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து போல நான் மரணம் அடியறதுக்கு எனக்கு என்ன இல்ல தகுதி இல்ல. என்ன பண்ணுங்க உள்டால வச்சு பாத்தீங்களா? அப்ப நம்ம வெறும் நம்ம யோசிக்கிறோம் என்னால வச்சுதான் ஞானமா இருக்கிறாரு, அவர் நல்லா பேசுறாரு, அவர் இப்படி இருக்காரு, அவர் அப்படி இருக்காரு, அவர் சப்ஜெக்ட் இப்படி அப்படி எப்படிலாம் நம்ம சொல்றோம். இவங்க தான் கண்டிப்பா the great preacher will never enter the kingdom of God. கழுதியை வச்சு தேவன் என்ன பண்ணிடுவாருனாக்கா அவருடைய சத்தியத்தை சொல்லிடுவார் இல்லைங்களா? அப்போ தாழ்மையா இருக்கிறவரை தேவன் என்ன பண்றாருனாக்கா உயர்த்துக்கிறவரா இருக்கிறார். அருவருப்பு அருவருப்பா இருக்குது. பெருமை கொள்ளவர்களை தேவன் எப்படி இருக்கிறார் எப்படி பாக்குறாருனாக்கா அருவருப்பா இருக்குது. நான் தான் சொல்றவங்க வந்து என்னைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாதுனாக்கா பிரவேசிக்கவே முடியாது. அப்போ பேதுரு இவன் யாருன்னு வாடா போடான்னு கூட பேசிட்டு இவன் யாருன்னு தெரியும், இவர் பார்த்ததே இல்லை இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து இது பத்தியெல்லாம் யோசிக்கல இல்லைங்களா? பாருங்க எவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்க பாருங்க. அப்ப யூதாஸ் இயேசு கிறிஸ்து இவரு ஏன்னா இவர் காட்டி கொடுத்துட்டு யாருனாக்கா இயேசு கிறிஸ்துவ. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வரும்போது யூதாஸ் இருக்கிறார். ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து வரல இவன் தான் இவரால தான் எல்லாமே ஆச்சுன்னு சொல்லிட்டு இல்ல. ஆனா ஒரு குற்ற உணர்ச்சி யாருக்குள்ள இருந்ததுன்னு பார்க்கும்போது யூதாஸ்க்குள்ள இருக்குது. என்னை பத்தி சொல்லிடுவாரோ, என்னை பார்த்து கூட இவர் எதுவுமே சொல்லலையே, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இவர் என்ன ஆயிடுச்சுனாக்கா அவர் போயிட்டு அந்த தூக்கு போட்டிருந்து செஞ்சிச்சு. அவர் எப்போ தூக்கு போட்டுக்கினாரோ அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அது இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது இவர் இந்த மாதிரி காரியம்லாம் இவரு செய்திருக்கிறாரான்னு தெரிஞ்சுதான் என்ன பண்றாங்கனாக்கா மித்த அப்போஸ்தலர்கள்லாம் எழுதுறது நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இங்க வந்து இயேசு கிறிஸ்து இவங்க கிட்ட எதிர்பார்த்தது இவங்களோட பலவீனம் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஆனாலும் இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருனாக்கா நீ பலன் கொண்டு நீ வரும் பொழுது, நீ மனம் திரும்பி வரும் பொழுது உன்னோடு கூட இருக்கிற சகோதரர்களை நீ என்ன பண்ணனாக்கா பலன் படுத்துன்னு இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொன்னதெல்லாம் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இன்னும் அந்த ஒரு கடைசி தருணத்துக்குள்ள போல ஆனா நடந்திருக்கிற ஒரு ஒரு நிகழ்வுல என்னன்னு பார்க்கும்போது இங்க இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வராரு. இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க இல்லைங்களா? அப்போ நான் தான் நீங்க என்ன பண்ணுங்க டேக் ஹார்ட் தீடன் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க பேதுரு என்ன பண்றாருன்னு நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கிற அதே சோதனை காலத்துல எப்படி அங்க சோதனைக்காரன் வந்து இயேசு கிறிஸ்துவை சோதிச்சாரோ அதே போல ஒரு சோதனை இங்க யாரை சோதிக்கிறாருன்னு பார்க்கும்போது பேதுரு இயேசு கிறிஸ்துவை சோதித்து இருக்கிறது பார்க்கிறோம். இந்த ஒரு காரியம் வந்து யாருக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது புது சிருஷ்டி கிட்ட இருக்கவே கூடாது. தேவனை சோதித்து பார்க்கறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி அப்போ உலகத்துல நம்ம நிறைய முறை இந்த ஒரு வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? நீ உண்மையான கடவுளா இருந்தாக்கா இது செஞ்சுக்கான் இல்லையா? நான் எவ்வளோ செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளோ நான் பண்ணிக்கிறேன், என் மேல கொஞ்சம் கூட உனக்கு கருணை இல்லையா? கொஞ்சம் கூட எனக்கு மனசு இல்லையா? இல்லையா? நான் சத்தியத்துல இருக்கிறேன், இல்லாதவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் எனக்கு மட்டும் இப்படியா? கொஞ்சாவது நீ செய்யக்கூடாதா? இந்த மாதிரி என்ன பண்றேன்னா பேசுறோம்.
இல்லைங்களா? ஒரு டைம் நமக்குள்ள எழும்புது நிறைய பேர் பேசிக்கிறது நம்ம பார்த்துக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப இதெல்லாம் ஒரு விசுவாசமான்னு பார்க்கும்போது இது விசுவாசம் இல்ல. இது எதால ஜனங்க இப்படி பேசுறாங்கன்னாக்கா பக்தினால பேசுறாங்க. பக்தி வந்து ஒடிஞ்சிடும். விசுவாசம் ஒடியறதுக்கு சான்சஸே இல்ல. நம்ம விசுவாசத்து மேல பக்தி வைக்க வேண்டியது அவசியம். பக்தி மேல விசுவாசம் வைக்கக்கூடாது. விசுவாசத்து மேல நம்ம பக்தி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க நம்ம பார்க்கிறோம் பேதுரு அவர் எப்படி சோதரி பார்க்கின்றாருன்னு பார்க்கும்போது வாசிக்கிறோம் 28ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அப்ப நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பணும்னா ஒரு விஷயம் பண்ணுங்க. என்னையும் அந்த கடல் மேல நடக்கிறதுக்கு செய்யுங்க. அப்ப நான் நம்புறேன் நீங்க தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? இது ஒரு விசுவாசத்தை ப்ரூவ் பண்ற ஒரு விஷயமா? இல்ல. இல்லையா? பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். கிடியோன் இல்லைங்களா? அவரும் அதே போல சோதித்து பார்த்தாரு. இல்லைங்களா? ஆனா தேவன் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒத்துக்குனார். அவர் செய்தாரு. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி இதெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாரு. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களோட பலவீனம் பாருங்க. இல்லைங்களா? அப்ப ஏன் இப்படின்னு பார்க்கும்போது இப்ப பேதுரு வந்து நீர் தான் அப்படின்னு நான் நம்புனேன்னா என்னையும் கடல் மேல நடுக்க வர செய். அப்ப அப்படின்னு பார்க்கும்போது பேதுருக்குள்ள என்ன வந்துடுச்சு? சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு. முதல்ல பயம், நெக்ஸ்ட் வந்து சந்தேகம். இது வந்து என்ன ஆகும்னு பார்க்கும்போது தேவனே சோதிக்கிற ஒரு விஷயம். ஆனா எல்லாமே இயேசு கிறிஸ்து எதுவுமே சொல்லல. இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது 29ஆம் வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். அப்ப அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப பேதுரு என்ன பண்றாருனாக்கா கடல் மேல நடந்து வர்றாரு. இதே போற ஒரு விஷயம் தான் யோபு விஷயத்திலயும் சில விஷயம் நடந்துச்சு. ஏன்னா எல்லாரும் மனுஷர் இல்லைங்களா? அப்போ மனுஷன்றபோது எல்லாருக்கும் என்ன இருக்குதுனாக்கா பலவீனம் இருந்தே இருக்குது. அப்போ அவர் பேசும்பொழுது தேவன் என்ன சொல்றாரு, "வா வழக்காடலாம்." இல்லைங்களா? அப்போ பூமிக்கு ஃபவுண்டேஷன் போட்டது யாரு? அதுவரைக்கும் நீ பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நம்ம அநேக முறை இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் கேட்டிருக்கிறோம். இல்லைங்களா? அப்போ இங்க வந்து பலவீனத்த தேவன் என்ன பண்றாருனாக்கா பார்க்குறார். அப்போ இங்க பேதுருக்கு வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப கடல் மேல அவர் நடுக்கிறார். இப்ப அவர் என்ன பண்ணியிருக்கணும் கடல் மேல நடக்கும்போது? அவரு போயிருக்கணும். கடல் மேல நடந்து இயேசு கிறிஸ்து கிட்ட போயிருக்கணும். இல்லைங்களா? இப்ப இயேசுக்கு நான் நடந்து நீர் தான் இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கணும்னா, என்னையும் நடக்க செய்யுங்க. இப்ப நடக்க வச்சுட்டார். இவரு என்ன பண்ணாரு? நடந்து இயேசு கிறிஸ்து கிட்ட போணும். இல்லைங்களா? இவரு பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 30ஆம் வசனம். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆ. இப்போ இவரு கடல் மேல இவரு நடக்குறாரு. கடல் மேல நடக்கும்போது முன்னாடி யாரு இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அவர விட்டுட்டு இப்ப எத பார்க்குறாருன்னு பார்க்கும்போது, அவர சுத்தி இருக்கிற அந்த காற்று, அந்த கடல் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இவருக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, பயம் வந்துடுச்சு. இவர் அமிழ்ந்து அங்க போறதுக்காக இப்ப அந்த நேரத்துல அவர் முழுகி போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல, இப்போ என்ன பண்றாருனாக்கா கூப்பிடுறாரு. என்னன்னு சொல்லிட்டு, "ஆ ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க." பாருங்க. இயேசு கிறிஸ்து முன்னாடி இருந்து கூட என்ன இல்லன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. இவரு எத பார்த்து பயந்துட்டாருனாக்கா, சுத்தி இருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டார். அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர, சகோதரி இன்னைக்கு நம்மளோட பிரச்சனையில, கஷ்டத்துல, நம்மளுக்கு வர நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது பயந்துர்றோம். அப்ப கடைசி தருணத்துல தான் நம்ம என்ன பண்றோம்னாக்கா, தேவன கூப்பிடுறோம். பிரேயர் பண்றோம். ஆனா அந்த முழு நம்பிக்கை இல்ல. வேதம் வாசிக்கிறோம். அந்த முழு நம்பிக்கை இல்ல. இல்லைங்களா? சில ஏஜென்ட்ஸ போய் பார்க்குறோம். சில நபர போய் பார்க்குறோம். இப்படி போறோம். எனக்கு முழுசா என்ன பண்ணலனாக்கா, நம்பல. எப்போ நம்ம 0ல வந்து நிக்கிறோமோ, அந்த நேரத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, நம்மள ஹீரோவா நம்மள வைக்கிறார். அந்த 0 ஆகுற வரைக்கும் தேவன் என்ன பண்றதுன்னா, நம்மகிட்ட வர்றதே இல்ல. இல்லைங்களா? அப்போ தேவன் நம்மை காப்பாத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ நிக்கிறோமோ, அந்த நேரத்துல தேவன் நம்ம கூப்பிடுறது பார்க்குறோம். ஏன்னா, அதுவரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னாக்கா, ஜெபம் எல்லாம் விசுவாசம் எல்லாம் இருந்து கூட, இன்னும் நம்ம பலம் மேல தான் நிக்கிறோம். சிலர் தான் நம்பின்னு இருக்கிறோம். இல்லைங்களா? எனக்கா சந்தேகம். ஜெபம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை ஆவலன்னா, ஒருவேளை தேவனோட சித்தம் இல்லன்னா, தேவனோட சித்தம் தான் இது. தேவனோட சித்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல நம்மளே என்ன பண்றோம்னாக்கா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. இது தேவனோட சித்தம் இல்ல போலக்குது. இது தேவனோட சித்தம் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நடந்துச்சுன்னா தேவனோட சித்தம். நடக்கலாம் தேவனோட சித்தம் இல்ல. பாருங்க தேவனோட சித்தத்துக்கே ரூல் பண்றதுக்கு யார் ஆயிட்டுக்கிறானாக்கா, நம்ம ஆயிட்டுக்கிறது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால நம்ம வழி நடத்தப்படல. அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரே, அவருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பயம், அந்த சந்தேகம், அந்த நேரத்துல அவரு மூழ்கி போகும்பொழுது, இப்ப அவரு கூப்பிடுறது என்ன காப்பாத்து. ஆனா இது முன்னாடியே அவருக்கு அந்த ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, அவரு முழுகி போயிருக்க மாட்டார். அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன அவரு எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வாசிக்கிறோம் 31ஆம் வசனம்.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆ இப்ப இயேசு கிறிஸ்து வாயிலே வந்துடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? சந்தேகம் இருந்துச்சு. அப்ப சந்தேகம் இருந்ததுனால அவரோட விசுவாசம் எப்படி இருந்துச்சுனாக்கா, அற்ப விசுவாசி. லிட்டில் ஃபெய்த். இல்லைங்களா? உனக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் விசுவாசத்துல என்ன இருந்துச்சுன்னா, குறைபாடுகள் இருந்துச்சு. அது மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம் இல்ல. அது மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லாம போனது காரணம் என்னன்னாக்கா, உனக்குள்ள வந்திருக்கிற அந்த சந்தேகம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி பார்க்கிறோம். அப்போ மெஜாரிட்டி பார்க்கும் பொழுது நம்ம அது பின்வாங்குதல் போயிடும். அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, யூ ஹேவ் a லிட்டில் ஃபெய்த். அப்போ அங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு சோதித்து பார்க்கறதுக்கு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது இப்ப அங்க பேதுருகிட்ட நடந்துச்சா, இதே போல நம்ம பார்க்கும்போது, இப்போ இயேசு கிறிஸ்து அதே போல இவங்க மத்தியில இருக்கிறாங்க. இவங்க மத்தியில இருக்கும் பொழுது இன்னும் அவங்க இயேசு கிறிஸ்து உணராம அவங்க என்ன பண்றாங்க, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. இதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்குது. நம்ம பார்க்கிறோம் இல்லையா? காற்றையும் கடலையும் அவர் அடுக்கும் பொழுது, அதுதான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27. Matthew 8th chapter 23rd to 27. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் அவர் படகில் ஏறினபோது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அப்ப பார்க்கும்போது வாசிங்களா சிஸ்டர் 77? அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இப்போ இங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த படகுல வந்து எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? நித்திரையா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அங்க தூங்கி நின்றாருன்னு அர்த்தமா? அவர் படுத்துட்டு இருந்தாரா? இல்ல. இயேசு கிறிஸ்து நித்திரை அறிந்தாருன்னு சொல்லிட்டு இல்ல. எல்லா நேரமும் அவருடைய ஜெபத்துல தான் இருந்தார். அப்ப அங்க வந்து இவ்ளோ காற்று அடிச்சிட்டு இருக்குது. கடல் இப்படி படகே நான் கொந்தளிச்சுல இருக்குது. இயேசு கிறிஸ்து நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரான்னு பார்க்கும்போது இல்ல. அப்ப அப்படி பார்க்கும்போது அங்க என்ன இருக்கிறானாக்கா, ஹிஸ் பேஷன்ஸ். இல்லைங்களா? பேஷன்ஸ்க்கு என்ன சொல்றோம் நம்ப? பொறுமையா இருக்கிறார். ஏன் பொறுமை? அவரு பொறுமையா இருக்கிறது நம்மளோட விசுவாசத்தை ப்ரூவ் பண்றதுக்கு. அப்ப சில நேரத்துல தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில சைலண்டா இருக்கிறாருன்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்மளோட விசுவாசத்தை நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாருனாக்கா, தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிறார். இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்குதுனாக்கா, அந்த காற்றையும் கடலையும் அடக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. அதுதான் இவங்க அவங்க விட்னஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் செய்வாரு. ஆனா அவர் செய்யல. அவர் திடீர்னு அவங்க கூப்பிட்டோனே அவர் செஞ்சுட்டு இருந்தாருனாக்கா, அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எழுந்துட்டு இருக்குவாங்க. அவங்க ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த குறைவா இருக்கிற அந்த விசுவாசத்தை அவங்க உணராம போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட விசுவாசத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லும்போது, குறைவு இருக்கிறது அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா, அங்க எடுத்து காமிக்கிறது பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப பார்க்கும்போது இவங்களுக்குள்ள வந்திருக்கிற அந்த பயம், அங்க இங்க என்ன வந்துருச்சுன்னு பார்க்கும்போது, எங்க அப்போஸ்தலர்கள்ட்ட என்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, சீஷர்கள்ட்ட பயம். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பேதுருக்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு பார்க்கும்போது சந்தேகம். அப்போ சந்தேகம், இங்க பயம் என்ன பண்ணுதுனாக்கா, தேவனை நம்ம விட்டு தூரம் பண்ணி வச்சிருது பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க இயேசு கிறிஸ்து இவங்கள்ட்ட அதே எங்க பேதுருக்கிட்ட என்ன சொன்னாரோ அதே வார்த்தை தான் எங்ககிட்ட சொல்றாரு. என்னன்னு சொல்லும்போது 26ஆம் வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. அற்ப விசுவாசிகளே, இல்லைங்களா? யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த். அங்க பேதுருக்கிட்ட சொன்னது இங்க இருக்கிற எல்லா சீஷர்கள்ட்ட அவர் சொல்றது பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து உங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, என்னத்தை எதிர்பார்த்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசத்தை எதிர்பார்த்தார். எந்த விசுவாசம்னு பார்க்கும்பொழுது, மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்துல இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னாக்கா, ஃபெயிலியர் ஆயிட்டு இருந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்பதான் உணர்ந்தாங்க, விசுவாசத்துல எங்களுக்குள்ள என்ன இருக்குதுனாக்கா, குறைபாடு இருக்குது. அப்ப சில நேரத்துல நம்ம பார்க்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது, அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து கத்துக் கொடுக்கிறாருன்னும் பொழுது, அந்த ஜெபம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக, கத்துக் கொடுக்கிறதுக்கு முன்பாக அப்போஸ்தலர்ஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா, இங்க இருக்கிற சீஷர்கள் அவர்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எங்களோட விசுவாசத்தை ஆ அதிகப்படுத்தும்.
அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஜெபத்தை அவர் என்ன பண்றாருனாக்கா அங்க கத்துக் கொடுக்கறது, நம்ம எப்படி ஜெபிக்கணும்ன்ற அங்க கத்துக் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்டெப் டவுன் ஃபெய்த் இல்லைங்களா? சொல்றது இல்ல விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை வரும்போது காலை எத்து வைக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உறுதியா நம்மளோட விசுவாசம் இருக்கணும்னாக்கா இந்த வசனம் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஏன் இந்த வசனத்தை அநேக முறை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது இந்த சீஷர்கள் போல என்ன ஆயிடுறோம்னாக்கா நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது நம்ம எத்தனையோ முறை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அநேக முறை என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபமா ஜெபிப்பாங்க இல்லைங்களா? ஆனா அந்த சூழ்நிலை வரும் பொழுது அந்த ஜெபம் எங்க போச்சுன்னே தெரியாது. அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பள்ளத்தாக்கு நம்ம பாத்துக்கிறோம் இல்லைங்களா? பள்ளத்தாக்குன்னா என்னங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 மவுண்டன் மலையின் நடுவுல இருக்கிறது இல்லைங்களா? அங்க நிறைய கொலை குற்றம் எல்லாமே நடக்கும். அங்க இருட்டா இருக்கிற ஒரு விஷயம். பகல் நேரத்துல பரவாயில்ல. ஆனா அங்க காலியா இருக்கும். யாரும் நடமாட்டமே அங்க இருக்காது. அங்க என்ன நடக்கும்னே சொல்லாது. ஆனா இந்த மாதிரி காலையிலேயே இப்படி இருக்குதுன்னாக்கா, இன்னும் நைட்ல எப்படி இருக்கும்? இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு விஷயத்த இங்க என்ன பண்றாருன்னா, சங்கீதக்காரன் பேசுறாரு. அந்த மாரி மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்படின்னா, மரணமே என்ன நேரிடுற சூழ்நிலை எனக்கு வந்தாலும், நான் என்ன பண்றது இல்லனாக்கா, எனக்கு வர பொல்லாப்பை குறித்து நானு பயப்படுறதில்ல. சரிங்களா? ஏன் பயம் படுறது இல்லனாக்கா, விசுவாசம். என்ன விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது, தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றது வந்துரும். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு என்ன பண்றாருனாக்கா, உலகமெங்கும் போயிட்டு என்னோட நாமத்தை என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. ஞானஸ்தானம் கொடுங்க. எல்லாம் சொன்னாரு. இல்லைங்களா? புது சிருஷ்டி எல்லாமே குடுத்துட்டார். சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருனாக்கா, பாய்ன்னு சொல்லிட்டு போனாரா? அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல குட் பை. ஆ உலகம் முடியும் சகல காரணம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவரு உங்களோடு கூட இருக்கிறேன். ஏன்னாக்கா, அவர் கூட இருந்தாரு. அவர் கூட இருக்கிறது உணராம இருந்தது யாருன்னு சொல்லும்போது, அவருடைய சீஷர்கள். இல்லைங்களா? இப்போ நாம் என்ன பண்றோம்னாக்கா, சீஷர்கள் மூலியமா நம்ம கற்றுக்கொண்ட அநேக விஷயங்க, அவங்க ஃபெயில் ஆன மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, நம்ம விசுவாசத்துல ஃபெயில் ஆகாதபடி, இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார்ன்றத நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, நம்ப மறந்துடக்கூடாது. அந்த உணர்வு யாருக்கு இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது, அவரு இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு இருந்தது யாருன்னு நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலன் பவுல். இல்லைங்களா? அப்போஸ்தலன் பவுல். நம்ம வாசிக்கிறோம். பவுல் 2 கொரிந்தியன்ஸ் 4th சாப்டர் 8 to 9. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து 9. நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை. கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்ப என்ன மாதிரி பிரச்சனை நேரிட்டாலும் சரி, என்ன மாதிரி இன்னல்கள் என்கிட்ட வந்தாலும் சரி, நான் என்ன பண்றதில்ல, அது என்னை எதுவுமே சேதப்படுத்தாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன உணர்ந்துட்டாருனாக்கா, கிறிஸ்து அவரோடு கூட இருக்கிறது அவரு உணர்ந்து இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால தான் அவர் என்ன பண்றாரு, பிலிப்பியர் 4:4 பார்க்கும் பொழுது, என்னால எல்லாமே செய்யக்கூடும். சந்தோஷமா என்னால எல்லாமே செய்யக்கூடும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, என்னை பலப்படுத்தியிருக்கிற கிறிஸ்துவனால என்னால எல்லாமே செய்யக்கூடும் அப்படின்னு சொல்றார். ஐ கேன் டூ எவ்ரிதிங் இன் கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ அப்படின்னு இருக்கும்போது. அப்போ அவர் எல்லாமே செய்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, பவுல் வந்து எல்லாமே செய்தார். எதனால அவர் செய்தார்னாக்கா, கிறிஸ்து அவரை பலப்படுத்தினதுனால தான் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்போ என்ன மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள், இன்னல்கள் அப்போஸ்தலன் பவுலுக்கு நேரிட்டாலும் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல எல்லாம் அவர் கடந்து வரதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அவருக்கு இருந்த மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆனா, அவர் என்னத்துக்காக வருகின்ற சோதனையில எல்லாம் அவரு சந்தோஷமா இருந்தாருனாக்கா, அந்த சோதனையில தான் அவரு தேவனுக்கு மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை ப்ரூவ் பண்ண முடியும். அவர் ப்ரூவ் பண்ணோம். அவருக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, புது சிருஷ்டி வளர்ந்துட்டே இருக்குது. அது புது சிருஷ்டி முழுமையா வளர்ந்த பிறகு தான் அவர் என்ன சொல்றாருனாக்கா, இப்ப நான் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. அப்படின்னு அவர் சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப அப்படி இருக்கும்போது, தேவன் நம்மளோட மத்தியில இருக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா நமக்கு வருகின்ற அந்த இன்னல்கள், பிரச்சனைகள் நம்மளோட கேரக்டர் என்ன பண்ணுதுனாக்கா, மோல்டு பண்ணுது. நமக்கு நம்பிக்கை என்ன ஆகுதுனாக்கா, உருவாக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3லிருந்து 5. ரோமன்ஸ் 5th சாப்டர் 3 to 5. அது மா
அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து, உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ உபத்திரவத்துல மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்க ஒவ்வொரு பட்டியலா அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன பண்ணுதுன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் நமக்குள்ள கொண்டு வருது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்போ எனக்குள்ள ஒரு பேஷண்ட் வேணும், எனக்குள்ள அந்த பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லும்போது என் கூட என்ன இருக்கணும்? பொறுமை இல்லாதவங்க இருக்கணும். அப்பதான் என் பொறுமையை நான் என்ன பண்ண முடியும்னாக்கா நிரூபிக்க முடியும். இல்லைங்களா? எனக்கு கோபம் கோபம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட யார் இருக்கணும்னாக்கா கோபம் இருக்கிறவங்க நம்ம கூட இருந்தா தான் நம்ம கோபத்தை கம்மிப்படுத்த முடியும். இல்லைங்களா அன்புக்குரிய சகோதரர்? அப்போ இதுல எல்லா இன்னல்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இதெல்லாம் நமக்கு வருது இல்ல. இது நம்மள வர தேவன் என்ன பண்றது இல்லைனாக்கா, அவர் தேவன் அனுமதிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்ப தேவன் இது நமக்கு அனுமதிக்கிறார்னாக்கா, நமக்கு அவர் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறார் நம்ம விசுவாசத்த ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் நம்மளோடு கூட அவர் இருக்கிறது, அவர் சகாயமா இருக்கிறாருன்றது நம்ம மறுக்கக்கூடாது. அதுதான் நம்ம சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 46th Psalm 1st verse. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். அப்போ தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நம்மளுக்கு ஒரு ரெஃப்யூஜ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த். அப்போ நம்மளுக்கு ஆபத்து காலத்துல அவர் எப்படி இருக்கிறார்? நமக்கு அனுகூலமானவரா அவர் இருக்கிறார். அவருக்கு தெரியாதுங்களா? அவருக்கு நம்ம பட்டுட்டு இருக்கிற எல்லா கஷ்டம் இன்னல்கள் எல்லாமே அவர் நம்மள பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது அவருக்கு தெரியாம எதனா நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. அப்ப அவருடைய அனுமதி இல்லாம ஒரு தலை முடி கூட என்ன ஆகுதுனாக்கா கீழே விழுறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில எது நேரிட்டாலும் அது தேவனோட அனுமதி இல்லாம அது நேரிடாது. அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கிறோம் நமக்கு நேரிடுற அனைத்து இன்னல்களை தேவன் என்ன பண்ணிக்கிறாருனாக்கா நமக்கு அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ நமக்கு வருகின்ற அந்த இன்னல்களை நம்ம எப்படி எண்ணணும்? சந்தோஷமா எண்ணணும். ஏன் சொல்லும்போது இது தேவன் அனுமதிச்சுக்கிறார். யார் அனுமதிச்சுக்கிறது? தேவன் அனுமதிச்சுக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதுசா நான் சத்தியத்துல வரும்பொழுது ஒரு சாதாரண ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒரு சகோதரர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது பிரதர் நம்ம வந்து தேவனுடைய லேக் அண்ட் 44ல நான் இருக்குவேன். என்ன மரணம் ஆயிடுச்சுன்னா லேக் அண்ட் 44க்கு நான் போயிடுவேன். நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சகோதரர் சொல்லிட்டு இருக்கிறார். நான் சொன்னேன், நீங்க எப்படி பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்க? லேக் அண்ட் 44ல இருக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு டினாமினேஷன் மாதிரி ஆயிடாதா? டினாமினேஷன் என்ன சொன்னேன், இப்ப செத்தா கூட பரலோகத்துல இருக்கிறேன்னு சொல்றாங்க. அதே போல நீங்களும் இப்படி பேசுறீங்களே பிரதர் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் ஏன் லேக் அண்ட் 44ல இருக்கிறவன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த விசுவாசம் நமக்கு இல்லைன்னா நீ எப்படி அங்க போவ? அப்போ உன் லேக் அண்ட் 44ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே விசுவாசம் இல்லைன்னா how you will go there? அப்ப அவர் அப்படி சொன்னாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அப்போ நீங்க 2ஆம் மரணத்தை என்ன சொல்றீங்க பிரதர்? 2ஆம் மரணம் உனக்கு வருதுனாக்கா நீ பாக்கியசாலி. ஏன் ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் மரணத்துக்கு இது போறது தேவனே விரும்பல. ஆனா அவர் கையில இருந்து அந்த 2ஆம் மரணம் உனக்கு வருதுனாக்கா நீ பாக்கியசாலி. ஏன்னா அது அவர் கையில இருந்து வருதே 2ஆம் மரணம் அப்படி பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாமே தேவனுகிட்ட இருந்து வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஐடல் வர்ஷிப்பா பண்ணிடுறோம். ஏன்னா ஐடல் வர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது தேவனை விட என் பிரச்சனை பெருசு, தேவனை விட என்னுடைய இன்னல்கள் பெருசு, என்னோட கஷ்டம் பெருசு அப்படின்னு சொல்லிடுறதுனால அங்க என்ன ஆயிடுதுனாக்கா அங்க ஐடல் வர்ஷிப்பா ஆயிடுது. அப்போ தேவன் என்ன இருக்குன்னா இதை விட ப்ராப்ளம்ஸ், காட் இஸ் கிரேட்டர் தென் மை ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த ப்ராப்ளம் ரொம்ப சின்னதா இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதுதான் தேவனை நம்ம உணர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். அதுதான் யாக்கோபுல எழுதும் போது நம்ம பார்க்குறோம் 1ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அப்போ உபத்திரவத்தை நம்ம எப்படி எண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்தோஷமா எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க நம்ம பொறுமையா நம்ம எண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ன செய்யுதுனாக்கா அங்க இருக்கிற அந்த சோதனை நம்மளுக்குள்ள என்ன உருவாக்குது? ஒரு பொறுமையை நமக்கு உள்ள ஒரு கேரக்டர் நம்மளுக்குள்ள கொண்டு வருது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது இந்த சோதனைகள் எல்லாம் குறித்து வருகின்ற இன்னல்கள் எல்லாம் குறித்து அப்போஸ்தலன் பவுல் வந்து அதை பார்த்து எப்படி எண்ணினார்னாக்கா சந்தோஷமா எண்ணினார்.
கிறிஸ்துவின் நிமித்தமாக எனக்கு வருகின்ற அனைத்து சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள் இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குனாக்கா சந்தோஷமா நான் எண்றேன். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டியோட வளர்ச்சிக்காக தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இதை அனுமதிச்சுக்கிறார். அப்போஸ்தலன் பவுலுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, புது சிருஷ்டின்ற ஒரு விஷயத்தை எழுதுறதே அப்போஸ்தலன் பவுல் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, புது சிருஷ்டின்ற ஒரு வார்த்தை நம்ம அப்போஸ்தலன் பவுல் கிட்ட தான் நம்ம கிளீனா தெரிஞ்சுக்கணும். அப்ப புது சிருஷ்டின்றோட வளர்ச்சியை பத்தி, அதோட growth பத்தி எந்த அளவுக்கு அப்போஸ்தலன் பவுல் தெரிஞ்சிருப்பார். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பாடுகள், கஷ்டங்கள் இது வருதுனாக்கா தேவன் கண்ணுக்கு எல்லாமே வெளிச்சம். அப்ப தேவன் என்னத்துக்கு இது எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய புது சிருஷ்டி, என்னுடைய விசுவாசத்தை நானு காண்பிக்கிறதுக்கு, என்னுடைய வளர்ச்சி, புது சிருஷ்டின் வளர்ச்சிக்குன்னு இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா கிளீனா இவரு தெரிஞ்சிடுச்சு. அப்ப நம்ம வாசிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கணிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருனாக்கா பிரியப்படுறாரு. அவருக்கு வருகின்ற எல்லா கஷ்டம், துன்பம், இன்னல்கள் எல்லாத்துலயும் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருனாக்கா பிரியப்படுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்திருக்கிறதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு தெரிஞ்சுக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது அவருக்கு கிளீனா தெரியும், நான் எப்படி இருக்கிறேனாக்கா பலவீனமா இருக்கிறேன். அப்போ என்னோட பலவீனத்துல தேவன் எப்படி இருக்கிறாருனாக்கா பலனா இருக்கிறார். எப்ப நம்ம பலமா இருக்கிறோம்னாக்கோ, நம்ம எப்ப பலமா இருக்கிறோமோ அப்ப நம்மளுக்கு தேவன் தேவை கிடையாது இல்லைங்களா? ஏன்னா என் பலன் எனக்கு போதும். எப்ப நம்ம பலவீனமா இருக்கிறோமோ அந்த நேரத்தில் தேவனோட பலன் எப்படி இருக்குதுனாக்கா பரிபூர்ணமா இருக்குதுங்களாம். அதனால நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு சத்தியம் சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவங்களுக்கு ஞான சத்தியத்தை சொல்லிட்டு ஒரு 53 சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அவங்களை என்ன பண்ணிடனாக்கா ஞானஸ்தானம் கொடுத்துறோம். அவங்க வந்து ஜீசஸ் ஆயிடணும் இல்லைங்களா? அப்பதுக்கப்பே அவங்க என்ன நினைக்கா ஜீசஸா மாறிடணும் அப்படின்னு சில பேர் நம்ம நினைக்கிறது உண்டு. இல்ல, அவரும் நம்மள போல எப்படி இருக்கிறாருனாக்கா ஒரு சகோதரரா இருக்கிறார். அவருக்குள்ளவும் கிறிஸ்து வளர்ந்துட்டு இருக்கிறாரு, எனக்குள்ளவும் கிறிஸ்து வளர்ந்துட்டு இருக்காரு. நான் பலனா இருந்தாக்கா பலவீனமா இருக்கிற சகோதரரை நான் என்ன பண்ணனாக்கா பலன் படுத்தணும். என்னோட பலத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவர் மேல நம்ம தெளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நான் பலனா இருக்கிறேனாக்கா என்னோட பலவீனத்துல தேவன் பரிபூர்ணமா பலனா இருக்கிறதுனால தான் நான் பலனா இருக்கிறேன் இல்ல. அப்ப ஏன் பலன்ன்றது எதுவுமே எனக்கு இல்ல, ஏன் சத்தியம், ஏன் நாலேஜ்ன்றது எதுவுமே இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, என்னோட பலவீனத்துல யார் பலனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தேவன் அவரு பரிபூர்ணமா அவர் இருக்கிறதுனால பலவீனமா இருக்கிற சகோதர சகோதரிகள் நம்ம என்ன பண்றோம்னாக்கா பலன் படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் ஒரு நபரை பார்த்துட்டு அவரோட பர்சனல் வாழ்க்கையை பார்த்துட்டு அவர் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாரு, அவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதை குறித்து நான் அந்த சகோதரர்கிட்ட நான் மூஞ்சி திருப்புறேன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது புது சிருஷ்டியோட குண லட்சணம் இல்ல, உலகத்தாரோடைய குண லட்சணம். இந்த பிரதர் தவறானவர், இந்த சிஸ்டர் தவறானவர், நான் அவர் கூட இருக்கிறதுல அவங்க கூட இருக்கிறதுல, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உலகத்தோடைய குண லட்சணங்கள். அந்த பிரதர் தவறு, ஆமா, அந்த பிரதரை விட நான் அதிகமான தவறு அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் பலவீனமா இருக்கிறாரு, நானும் பலவீனமா இருக்கிறேன். ஆனாலும் அந்த பிரதர்கிட்ட நான் போய் பேசுறேன், அந்த பிரதர் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னா ஐ டிட் நாட் see பிரதர், ஐ டிட் நாட் see பிரதர் சுரேஷ், ஐ டிட் நாட் see பிரதர் சுதாகர், ஐ எம் சீயிங் ஜீசஸ் இன் சுதாகர். இயேசு கிறிஸ்துவ நான் அவரை பார்க்கிறேன். ஒரு கான்செக்ரேட்டட் பிரதரா இருக்கிறதுனால அவர்கிட்ட நான் எப்படி போறேனாக்கா அவர்கிட்ட நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா நிர்வாணமா நம்ம இருக்கிறோம். தேவன் நம்மள பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம மத்தவங்களுக்கு நம்ம இறங்கலைன்னா தேவன் என்ன பண்றது இல்லைன்னா நமக்கு இறங்க மாட்டோம். அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு சகோதரன் நம்ம பார்க்கும்போது ஒரு நபரா பார்க்க கூடாது, ஒரு புது சிருஷ்டியா பார்க்கணும். ஒரு கான்செக்ரேட்டட் பிரதரா நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க நமக்கு வருகின்ற அனைத்து பாடுகள் சில நேரத்துல என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு நம்மளோட வீட்டுல நம்மளுக்கு இருக்கலாம் சத்தியத்தின் நிமித்தமாக, சொந்த சகோதரர் மூலியமாக எக்லிஷால இருக்கலாம், அநேக இடத்துல நம்மளுக்கு இருக்கலாம். ஆனா இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் தேவன் நம்மளோட கூட இருக்கிறாருன்றது நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா மறந்துடக்கூடாது. அப்ப அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர இது நிமித்தமா தான் அவர் என்ன சொல்றாருனாக்கா, உனக்கு எது நேரிட்டாலும் சரி நீ முகம் சுளிக்காம நீ எப்படி இருக்குனாக்கா சந்தோஷமா அதை ஏத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது நம்ம பாக்குறோம். நம்ம அதே தான் வாசிக்கிறோம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 to 13.
1 Peter 4th chapter 12 to 13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவராலே தூஷிக்கப்படுகிறீர், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்போ நம்ம இப்போ வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன செய்ய போறோம்? பாஸ்கால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். அவரோட ரொட்டி ரசம் இல்லைங்களா? அப்ப அப்படி பார்க்கும்போது அங்க வந்து என்னன்னாக்கா நம்ம ரினியூவல், நம்மளுடைய உடன்படிக்கை நம்ம என்ன பண்றோம்னாக்கா புதுப்பித்துக் கொள்றோம். அப்போ அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல பார்ட்டிசிபேட் பண்ற நாம் நம்ம என்னத்துக்கு இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகள்ல அவர் நிமித்தமா வருகின்ற அந்த கஷ்டத்துல நம்ம பங்காளிகளா இருக்கக்கூடாது. அப்ப இங்க என்ன சொல்றாருனாக்கா, நம்மளுக்கு வருகின்ற அனைத்து இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள்ல நம்ம இயேசு கிறிஸ்துக்கு பங்காளியா இருக்கிறோம் அப்படின்றதுனால நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மகா பரிசுத்தமான இது என்ன ஒரு விசுவாசம், ரொம்ப பெருசா போல இருக்குது. அப்படி மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம் என்னன்னா ஸ்டெப் டவுன் ஃபெய்த். வார்த்தையை சொல்லி இருக்குது, அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை வந்து எனக்கு வருகின்ற சூழ்நிலையில அந்த வார்த்தை சொன்னது போல நான் வந்து நண்டுக்கணும்னா அந்த வார்த்தைக்கு நான் என்ன பண்றேன்னா உயிர் கொடுக்குறேன். எப்போ அந்த வார்த்தைக்கு நான் உயிர் கொடுக்குறேனோ அந்த வார்த்தையோட ஆசீர்வாதம் எனக்கு நம்மளுக்கு வந்துருதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. எல்லாருக்கும் இது சொந்தமாயிடுமா? இல்ல. யாருக்குனாக்கா கான்செக்ரேட் ஆயிருக்கிற சகோதர சகோதரிகள் அவங்களோட விசுவாசத்தை நிரூபிக்கும் பொழுது தேவன் அவங்களை விடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, அவங்களை என்ன பண்றது இல்ல, விட்டு விலகுவதும் இல்லை. அப்ப இது வந்து சாதாரணமா யாருக்குமே அப்ளிகபிள் இல்ல. இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவ நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக இன்னல்களை சந்திக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் எப்படி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம அநேக முறை வாசிச்சிருக்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் பார்க்கும்போது கடுகளவு ஒரு விசுவாசம். ஏன்னா இது கடுகளவு ஒரு விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது பரிபூர்ண ஒரு விசுவாசம். ஒரு கடுகளவு ஒரு விசுவாசம் இருந்தாலும் அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது பர்ஃபெக்டா இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இந்த ஒரு விசுவாசம் இயேசு கிறிஸ்து பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டார். இஸ்ராயல்ல கூட நான் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு தெரியும் இல்லைங்களா? ஒரு செஞ்சுரியன் வந்து இல்லைங்களா, அவரோட விசுவாசத்தை அந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ண ஒரு விசுவாசம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க சொன்னா போதும் என்னுடைய வேலைக்காரனா குணமாயிடும் பாருங்க. அப்ப எது மேல விசுவாசம் வைத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை மேல, அந்த வார்த்தை மேல விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தினந்தோறும் நம்ம என்ன செய்ய வேண்டும் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4லிருந்து 5ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டு இருக்கிறோம். 4:5 தானே sister? எங்களால் எதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பார்க்கும்போது இங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாமின் யுவர் செல்ஃப்ஸ் டு see whether you are in faith. அப்போ உங்களை நீங்க என்ன பண்ணீங்க, சோதித்து பாருங்க அந்த விசுவாசத்துல நீங்க இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம கிளீனா தெரியணும், விசுவாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற விசுவாசத்தை போல இல்ல.
வெறுமனையா விசுவாசிக்கிறது கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசம் கொடுத்து அதுக்கு உயிர் கொடுக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. ஸ்டெப் டவுன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க விசுவாசம் தடமாட்டம் எங்கன்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற சீஷர்கள் மத்தியில, படகுல இருக்கிற சீஷர்கள் மத்தியில பார்த்தோம், பேதுரு மத்தியில பார்த்தோம். அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் குறைபாடா இருந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா 2 விஷயம். எதுன்னு பார்க்கும்போது பயம், இன்னொன்னு சந்தேகம். இல்லைங்களா? அது குறித்து தான் நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தி 1 அதிகாரம் 7 வசனம். 2 தீமோத்தி 1:7. தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் இல்ல 2 தீமோத்தி 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அப்போ என்னோடு கூட நீங்க என்ன பண்ணனாக்கா தீங்க அனுபவிக்க. அப்ப தீங்கு அனுபவிக்கணும் நமக்குள்ள வரக்குன்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அந்த பயமும் சந்தேகம். அதனால இந்த வசன தொடக்கத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது தேவன் நமக்கு என்ன கொடுக்கலனாக்கா பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கல, தெளிந்த புத்தியின் ஆவி, இந்த சவுண்ட் மைண்ட்னு பார்க்கணும், தெளிவு கொடுத்துருக்கிறார். சத்தியத்துல நம்மளுக்கு தெளிவு கொடுத்துருக்கிறாரா இல்லைங்களா? கொடுத்துருக்கிறார். என்ன நடந்துன்னு இருக்கிறது, நடக்க போறது தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா நமக்கு தெளிவு கொடுத்துருக்கிறார். இந்த தெளிவுல நம்மளுக்கு இன்னும் பயமும் சந்தேகமும் நம்மளுக்கு இருந்துச்சோம், நம்ம கண்ணு மூடின்னு நடுகிற மாதிரி இல்லைங்களா? கண்ணு மூடி நடுக்கிற மாதிரி. அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெளிவா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்க வேண்டியது அவசியம். அப்போ தேவன் என்னை ஆசீர்வதிச்சிட்டார், இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் பிரதர், தேவன் என்னை ரொம்ப ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ வாயில வரவே வராது இல்லைங்களா? கிறிஸ்தவங்க பாடுகள் மத்தியில நடுக்கிறவங்க தான். அந்த பாடுகள்ல தேவன் என்ன பண்றாருனாக்கா வழி நடத்துறார். அப்ப பாடுகள்ல இன்னும் நம்மள தேவன் ஜீவனா வச்சிருக்கிறது என்னன்னாக்கா, அவர் இன்னும் நம்ம மேல என்ன பண்றாருனாக்கா நம்பிக்கை வச்சிருக்கிறார். நம்ம புது சிருஷ்டி ஓட்டத்தை ஓடி முடிப்போம்னு சொல்லிட்டு நம்மள என்ன வச்சிருக்காரு, நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். அதனாலதான் நம்மள இன்னும் என்ன பண்ணிக்கிறாருனாக்கா ஜீவனா வச்சிருக்கிறாருனாக்கா he has given us opportunity இல்லைங்களா? இன்னும் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது தாமதிக்குதுன்னு என்னாதீங்க. என்னத்துக்கு தாமதிக்குதுனாக்கா அவருடைய ஜனங்கள் இங்க இருக்கிறதுனால அந்த காலம் என்ன பண்ணிருக்குதுனாக்கா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படி இருக்கும்போது புது சிருஷ்டியா நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன நம்மளுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தும் சரி, பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்தும் சரி, என்னை யாரும் எதுவும் பிரிக்க முடியாது. இந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கணும். யோபு கிட்ட இருந்தது போல நம்ம கிட்ட இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு. நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 8 அதிகாரம் 38 39 முடிய. ரோமன்ஸ் 8th chapter 38 to 39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்ப பார்க்கும்போது இங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விஷயம் பரலோகத்துல இருக்கிறதும் சரி, பூலோகத்துல இருக்கிறது எந்த ஒரு காரியமும் நம்மள என்ன பண்ணப்படுத்தாதுனாக்கா சேதப்படுத்தாது. ஏன் அப்படின்னு சொல்லும் போது என் எதுவுமே பிரிக்காது. ஏன் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள இருக்கிறது எதுன்னு சொல்லும் போது மகா பரிசுத்தமான விசுவாசம். பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற இந்த இன்னல்கள் நம்மளுக்கு பெருசா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், சில விஷயம் நம்ம கிளீனா தெரிஞ்சுக்கணும். நமக்கு வர பிரச்சனை நம்மளோட இச்சையினால வந்திருக்குதா இல்ல சத்தியத்தினால வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்மளோட இச்சையினால நமக்கு பிரச்சனையும் துன்பமும் வந்துருந்துச்சுனாக்கா நம்ம தேவனை பிளேம் பண்ணவே பண்ணாது. அப்ப எந்த ஒரு நிமிஷத்துக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மினிஸ்ட்ரியை நம்ம பிளேம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம வருகின்ற கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் நம்ம வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரே, இது தேவனுக்காக நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்மளே நம்ம ஏமாத்திக்க கூடாது. ஏன் சொல்லும்போது இது நம்ம இச்சையினால வந்தது. என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நான் லோன் வாங்கிட்டு என் வேலை போயிடுச்சு, நான் லோன் கட்ட முடியல, ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறேன். இது கிறிஸ்துனால எனக்கு வருகின்ற பாடுகள் மட்டும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. அது நம்ம இச்சையினால வந்திருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள். சத்தியத்தினால கஷ்டம் படுறது அது இன்னும் நம்மளுக்கு இன்னும் வரல. சத்தியத்தினால இன்னல்கள் சந்திக்கிறதுக்கு இன்னும் நம்ம வரல.
ஒருவேளை அது வந்துருச்சுனாக்கா அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்ம தாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்துக்கும் நியூ கிரியேஷன் சொல்லும் போது ஒவ்வொரு நியூ கிரியேஷனுக்கும் சத்தியத்து நிமித்தமாக வருகின்ற பாடுகள் அது எப்படி இருக்குமா? நியூவா தான் இருக்கும், புதுசா தான் இருக்கும் இல்லைங்களா? அதுல இருந்து நம்ம தான் வெளியே வரணும் தவிர வேற யாரும் நம்மள வெளியேற்ற மாட்டாங்க. அதை நம்மளை எப்படி வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அழைத்தவரும் அவரே, நிலைநிற்கிற செய்கிறவர் அவரே, மகிமைப்படுத்துகிறவரும் அவரே அப்படின்னு சொல்லும்போது, அந்த இன்னல்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? தேவன் என்னோட கூட இருக்கிறார்ன்றது ரொம்ப அவசியமா நம்ம விசுவாசிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, எப்படி அந்த விசுவாசம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்னல்களை ஸ்டெப் டவுன் ஃபெய்த் இருக்கணும். அப்ப அந்த ஸ்டெப் டவுன் ஃபெய்த் நம்மளுக்கு வரும்போது தான் தேவன் என்ன பண்றாருனாக்கா அவரு நமக்கு கை கொடுத்து நம்மளை தூக்குறது நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப எல்லா அற்புத காரியங்கள் தேவன் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டு வர்றாருனாக்கா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுக்கு கொடுத்துட்டு வர்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட விசுவாசத்தை ப்ரூவ் பண்றதுக்காக. ஒரு வேளை நம்மளுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நம்ம புது சிருஷ்டி நமக்குள்ள வளரவே வளராது. ஏன்னு சொல்லும்போது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருனாக்கா, உங்களுக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகின்ற இன்னலை நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க இல்லைங்களா? அப்ப அதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்ம நாமே சோதித்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சில நேரத்துல ஜெபத்துல வருகின்ற இன்னல்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது, இது கிறிஸ்துவின் நிமித்தமாக இல்ல சுவிசேஷத்தின் நிமித்தமாக வந்திருக்குதா, இல்ல என்னுடைய பர்சனல் லைஃப் என்னுடைய சொந்த இச்சையினால வந்துக்குதான்னு சொல்லிட்டு கிளீனா நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு நம்மளோட சொந்த இச்சையினால நம்ம சொந்த சிந்தனால வந்திருக்கிற காரியத்தை வச்சு இது தேவனுக்காக வந்திருக்கிற பிரச்சனை சொல்லிட்டு நம்ம ஏமாந்து போகக்கூடாது. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற ஒரு பாடுகள் ஒரு வேளை வந்துச்சுன்னா அதை நினைச்சு என்ன பண்றானாக்கா சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப அப்படி இருக்கும்போது ரெண்டு விஷயம், நம்மளோட புது சிருஷ்டிக்கு விசுவாசம் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லும்போது, மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு விஷயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எதுன்னு பார்க்கும்போது பயம், இன்னொன்னு சந்தேகம். இது நமக்குள்ள எப்பவுமே இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டெப் டவுன் ஃபெய்த், மகா பரிசுத்தமான விசுவாசம் நமக்கு இருக்கணும். அப்போ தேவன் நம்மளுக்கு உருவாக்குற அந்த இன்னல்கள், துன்பங்கள் என்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது நமக்கு வருகின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது நம்மளுக்கு மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவருக்கும் நன்றி. தேங்க்யூ.